இந்த ஒரு விஷயத்துக்கே யோசிச்சு போய் கட் பண்ணிருக்கலாம். தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. தாத்தா பேசுங்க தாத்தா. இல்ல டீச்சர் சூப்பர் வேலிட் பாயிண்ட் ரவி சார். அதுவும் ஒரு கரஸ்பாண்டன்ட் எஸ் சார். பிக் பாஸ் கரஸ்பாண்டன்ட் அவர் சொன்ன ஒரு டாஸ்க செஞ்சதுக்கு போய் சாரி கேட்டாங்க பாருங்க. அவங்க முன்னாடி பண்ணது பின்னாடி பண்ணதெல்லாம் விட்டுருங்க. அது எவ்வளவு தப்பு. அது போய் காலில் விழுந்துட்டு வெரி பேட். இது அது வந்து எப்படின்னா அது ஒரு இடத்துல கார்னர் டு த பாயிண்ட் அந்த பொண்ணை திருப்பிட்டாரு அருண். அந்த என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை சார். இல்லை சார் எனக்கு என்ன சார் அவர் பேசினாலே கார்னர் ஆயிடும் சார். தொடர்ந்து பேசினா பாவம் தற்கொலை பண்ணிக்க தோணும். அதனால காலில் விழுது பெட்டர்னு விழுந்திருப்பாங்க சார். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அவரோட கெப்பாசிட்டி. ஐ டோன்ட் லைக் இட் ரவி சார். கரெக்ட் சார், கரெக்ட் சார். அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் சார், பண்ணிட்டேன் சார். கரெக்டா கட்டப்பா வேலையை பார்த்தானே சார், நான் தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனே. சக்தி பேசுங்க. ஆஷிக் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஆஷிக் காமிக்கல, உங்களது ஆர்கே காமிச்சது. சரி ஆஷிக் பேசுங்க. ஆஷிக் இல்ல நான் ஆக்சுவலா ரவீந்தர் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் திட்டினதோட நான் வெளில போயிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகல, பக்கா என்னன்னு தெரியல. உங்களும் திட்டல, அது எல்லாமே எல்லாரும் இல்ல அவன் ஒரு 3 நாளா வந்துகிட்டு இருக்கான். அந்த ஐடியா மட்டும் தயவு செஞ்சு யாருன்னு நான் ஸ்பேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்கய்யா, 1 வருஷமா வந்துகிட்டு இருக்கா அப்படி அவரு. நம்ம டாம் தான் இன்வைட் பண்றாங்க அவரை. தாத்தா டாம் வந்து அவங்கள பத்தி புகழ்ந்து பேசலனா இந்த மாதிரி 1 வருஷமா வந்துட்டு இருக்காருன்னு ஸ்பீக்கர் கொடுத்தாருன்னு அர்த்தம். சாம் 1 வருஷமா வந்துட்டு இருக்காருன்னா நாளைக்கு நீங்க கோஹோஸ்டா இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க நேம்லயே வருவோம். அப்படி நான் நம்ம சாம் தானே வந்திருக்காருன்னு கொடுப்பேன், கிளிக் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா அவரா இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க என்ன திட்டலாமா இந்த விஷயத்துல? புரியல எனக்கு. டாம் நைட்ல இருந்து போயிட்டு இருக்கா ஸ்பேஸ். இல்ல 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 இப்பதான் புரியல என்ன நினைச்சிட்டீங்க. என்ன பொசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க, இப்படி கேட்டு இல்ல இல்ல அதே டீம் தான் இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன் நானு. இல்ல எல்லா நேரமும் அதே டீம் தான் இருப்போம். எல்லாரும் வந்துருவோம், அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். சரி பேசுங்க ஆஷிக், நீங்க ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்களா, அததான் சொல்ல வந்தீங்களா? அவர் வந்து நீங்க பொருட்படுத்தாதீங்க ஐயா, அவர் நாளைக்கு உங்க பேர்லயே கூட வருவோம். அப்படி நம்ம ஆஷிக் தானே நாங்க கொடுப்போம், அப்புறம் பக்கு பட்டு போயிரும். அப்படி உங்களை திட்ட முடியுமா? என்னடா இன்னும் அடிக்கிறேன்னு. சரி இப்ப நான் இதை சொல்லி என்ன விஷயமோ அதை ரவீந்தர் ஐயா எனக்கு காட்டுல இருக்காரா? போயிட்டாருங்கய்யா. சரி தாத்தா பதில் சொல்லுவாங்கன்னு நம்புறேன். அதாவது என்னன்னா தாத்தா, இப்போ ஜாக்லின் வந்து காலில் விழுந்தாங்கல்ல, இது நான் நேத்தே கேட்டிருந்தேன். நேத்தும் அதுக்கப்புறம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு டாபிக் வேற எங்கேயோ போயிடுச்சு, எனக்கு பதில் வரல. இப்ப ஜாக்லின் காலில் விழுறது தப்பு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாவம் அந்த இடத்துல ஜாக்லின் வேற என்ன பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ ஜாக்லின் அங்கிருந்து போயிருக்கணும்ன்றாங்க. ஜாக்லின் இருக்கும் போதே ஐடி கார்டை எடுத்து வச்சதை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொன்னாங்கன்னு அவர் தப்பா ஒரு விஷயத்த போர்ட்ரே பண்றாரு. இப்ப ஜாக்லின் அந்த இடத்த விட்டு போயிருந்தா, ஜாக்லின் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு இல்லாததை சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஜாக்லினுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அங்க இருந்து என்னுடைய தரப்பு விஷயத்த நான் சொல்லணும்ன்றது மட்டும்தான். இவர் கிட்டத்தட்ட 47 நிமிஷம் 39 செகண்ட் அவர் பேசவே விடல ஜாக்லினை. இப்ப பேசவே விடலைன்னா இவர் இப்ப தீபக்ட சாரி கேட்கணும் அப்படி. இப்போ தீபக்ட சாரி தீபக் வந்து ஸ்டூடெண்ட். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை ஹர்ட் ஆயிருந்தா சாரின்றது அது வேற. ஆனா இது ஒரு டாஸ்கா இருக்கையில, அவங்க ஒரு டீச்சரா இருக்கையில காலில் நீங்க சாரி கேட்கணும்னு சொன்னதுன்றது தப்பு. எனக்கு இந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு ஒரு இது தோணுது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க கேப்டனா இருக்கீங்க, பட் இந்த டாஸ்க் விளையாடுறீங்க, பிரின்சிபலா இருக்கீங்கன்றதை தாண்டி கேப்டனாவே நீங்க வந்து கோ கண்டஸ்டன்டோடைய நியாயத்தை கேட்க மாட்டீங்க. அதனால உங்களோட ரிப்பனை நான் புல் பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை ஜாக்லின் வந்து எல்லா கண்டஸ்டனையும் உட்கார வச்சு சொல்லி இழுத்திருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்களா? அப்படி பண்ணிருக்கலாமா? இல்ல வேற என்ன பண்ணிருக்கணும்? ஏன்னா இப்ப காலில் விழுந்ததை நம்ம சொல்றோம், காலில் விழுந்துட்டான் காலில். என்னைய கேட்டா ஜாக் அந்த இடத்துல அதை முடிக்கணும். அவனை நீ சும்மா இருறான்னு சொன்ன, சாரி வார்த்தை வந்து, அவரை நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னாலும் அவர் கேட்க முடியாத நிலையில ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஃபுல்லா பேச விட்டுட்டு இப்ப நான் பேசலாமான்னு கை தூக்குனாலும் அவர் பேச விடலைன்றப்போ ஜாக்லின் என்ன பண்ணிருக்கலாம்னு கேக்குறேன். ஐயோ கேட்கவே இல்லை நினைக்கிறேன். இல்ல கேட்டுச்சு ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். அருண் அப்படிதான் பேசுறாரு. அப்ப என்ன ஆயிடுதுன்னா,
எதிர்க்க வரவங்களுக்கும் என்ன பேசணுன்றது மறந்து போயிடும். அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாதனால புதுசு புதுசா எடுத்து எடுத்து எதையோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து இது ஒரு நல்ல பால். ஓகே, அவர் போட்டது. ஐயா நீங்க பேசுறது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சு பேசுறீங்களான்னு தெரியல. நீங்க வந்து ஒழுங்கா பேசுங்க, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடணும். நிற்கக்கூடாது. எக்ஸ்பிளனேஷன் தரவே தேவை கிடையாது பிக் பாஸ்ல. எக்ஸ்பிளனேஷன் வந்து வீக்கெண்டில் ஹோஸ்ட்டுக்கும் பிக் பாஸ் கேட்டால் கொடுக்கணும், அவ்வளோதான். பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்கை நான் செஞ்சேன். உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிக் பாஸை போய் கேளுங்க. நீங்கள் கேப்டன் தானே, பாய் அப்படின்ட்டு போயிடணும். போய் காலில் விழுது, எமோஷ்னல் ஆகுது, ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு ட்ரிகர் ஆகிட்டேன்னு சொல்கிறது, இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அது எடுப்படாதியா, தப்பு. ஜாக்லின் வந்து போராடி இருக்கணும், இல்லை சண்டை போட்டு. இல்ல தாத்தா, அங்க நீங்க எல்லாரோட இதுலயுமே உள்ள இன்டர்ஃபியர் ஆறீங்க, அது தப்புன்னு ஜாக்லின் சொல்ல வர்றாங்க. அத அருண் எப்படியாவது கேட்டாகணும். அப்போ அதுக்கு ஜாக்லின் அவங்க சைடு இருந்து பேசி தானே ஆகணும். நான் இப்படி விலகி போறது கரெக்ட்டா? பிக் பாஸ் சொல்ட்டாங்க, நான் சாரி கேட்க முடியாதுன்னு அப்படி போயிருந்தா, அந்த இடத்துல அதுக்காக தானே ஆர்கியுமென்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இந்த மாதிரி நீங்க உள்ள வராதீங்க, அவங்கள அவங்க வேலைய செய்ய விடுங்கன்னு தான் ஜாக்லின் வந்தாங்க. இவர் தான் அந்த கார அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பி இங்கிட்டு கொண்டு வந்துட்டாரு. நான் பேசுறது கேக்குதா? ஆக்சுவலி தாத்தா கனெக்டிங் காட்டுது சாம், அதை நீங்க அட்ரஸ் பண்ணிடுங்க நம்ம ஆஷிக்கு. ஆமா ஆஷிகா, ஆக்சுவலா அதுதான் என்னுடைய பாயிண்ட்டுமே. ஆக்சுவலா வந்து ஜாக்லின் வந்து எப்படின்னா முன்னாடி ஒண்ணு பண்ணிடுறாங்க, முந்தின நாள் ஒண்ணு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் அது அவங்களுக்கே ஒண்ணு திரும்பும் போது அது தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கொடுத்துட்றாங்க. அது கொடுக்கவே கூடாது. ஒரு பாயிண்ட் ஒண்ணு எடுத்தாங்கன்னா அந்த பாயிண்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆக்சுவலா அந்த முன்னாடி கூட ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்திருக்கும். இந்த மைக்கு போய் ஸ்டோர் ரூம்ல எடுக்கும் போது அவங்களே ஒரு பாயிண்ட சொல்லிடுவாங்க. ஒருத்தவங்க வந்து எடுக்க வரணும் அப்படின்னா நீங்க ஒருத்தவங்களுக்கும் நீங்க டாஸ்க் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் வந்து அத வந்து திரும்பி மாத்தி பேசுவாங்க. அதுதான் தப்பு பண்றாங்கன்றது எனக்கு தெரியுது. இல்ல சார், நான் இங்க தான் முரண்படுறேன். என்ன முரண்படுறேன்னா, இப்போ ஜாக் அத பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா ஜாக்கு அந்த இடத்துல பேச வந்தது, நீங்க எல்லாருடைய பிளேலயும் நீங்க உள்ள வர்றீங்க. நீங்க ஒரு தடையா இருக்கீங்க. அத பண்ணாதீங்கன்னு. அப்படி சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்லாம, "போன வாரம் புதன்கிழமை நீ என்ன பண்ண தெரியுமா?" அப்படின்னு அதான் இல்ல, அப்படியே அது அந்த அது மாதிரியே தப்பு. ஒரு விஷயத்த அருண் பண்றது. பேசினது இங்க கரெக்ட்னு சொல்லவே இல்லை. அது டோட்டலி நான்சென்ஸ் அவர் பேசினது. அவர் வந்து இங்க ஒண்ணு பேசினதுக்கு வேற ஒண்ணு கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அது தப்புன்னு சொல்லவே இல்லை. ஜாக்லின் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்க வேண்டிய இடம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்றேன் நான். அந்த சாம் ஆப்பர்ச்சுனிட்டியை இல்ல அதான் சார், இது இப்போ ஆஷிக் அவங்க தானே கேக்குறாரு. ஆஷிக் இதுல இன்னொரு பாயிண்ட் ஜஸ்ட் ஐ வில் ஆட் அக்கார்டிங் டு சாம்பல். இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ஜாக்லினை பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு தெளிவான ஒரு க்ளோஷர் வர வரைக்கும் ஷி வில் கீப் ஆன் ஸ்பீக்கிங். அதனாலதான் அவங்க மேல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்குன்ட்டு. பட் ஒன் வே ஆர் தி அதர் அந்த க்ளோஷர் இருந்துருச்சுன்னா அது இந்த கேம்ல வந்து நெக்ஸ்ட் 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 வேற வேற கான்டெக்ட்ல போயிடும். ஒரு விஷயத்துல இந்த க்ளோஷர் இல்ல அப்படின்னாக்கா இத வச்சே வந்துட்டு அன்னைக்கு நான் கேட்டது கூட நீங்க பாதியிலே விட்டீங்க, அன்னைக்கு நான் கேட்டது கூட தெளிவா பதில் சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் ஆஃப் கேம் ஆடுற மாதிரியும் ஒரு சூழல் கிரியேட் ஆயிடும். இது ஜாக்லின் டே ஒன்ல இருந்தே இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் ஷி இஸ் கெட்டிங் அ ப்ராப்பர் க்ளோஷர் டுவர்ட்ஸ் எனி கான்டெக்ட் ஆர் எனி பர்டிகுலர் இன்சிடென்ட், அவங்க அதை விடவே மாட்டாங்க. இது ஜாக்லின் வந்துட்டு காலில் விழுந்ததும் தப்பு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததும் தப்பு. தி அதர் சைட் ஆஃப் த காயின் நேத்தி நாங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஜாக்லின் சம்வேர் எக்ஸ்போஸ்ட் அருண் கம்ப்ளீட்லி. இப்ப இந்த வாரம் வந்துட்டு ஜாக்லினுக்கான ரோஸ்டிங் வர்றதை விட அருண் பிரசாத்துக்கு இந்த கண்டென்ட் ரிலேட்டடா அதிகமான ரோஸ்டிங் வர்றதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ கம்ப்ளீட்டா அருணை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. இது இந்த இன்னைக்கு வீக்கெண்ட் இப்படிதான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ரிப்பனை எடுத்திருக்கணும் ஆக்சுவலா ஜாக்லின். நான் பேசுனது பிரின்சிபால் கிட்ட, இவரு வைஸ் பிரின்சிபால் வந்து என்னை குறுக்கிட்டு நிறைய பேச விடாம பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பன் எடுத்திருக்கணும். அது இன்னொரு கேப்டனாவும் அவர் சாம்பிள், அந்த இடத்துல இன்னும் என்ன 2 ரிப்பன் ஜாக்லின் எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கு இந்த வாரம். ஒண்ணு, இது மேனேஜ்மெண்ட் தான் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ரூல்ஸை விட்டு நீங்க விளையாட ட்ரை பண்ணுங்க. பீங் a கேப்டன் நீங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல she can take the ribbon. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூலோட மோரல் என்னன்னு சொல்லி தெரியாம ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு எப்படி ஸ்டூடெண்ட் கிட்ட சாரி கேட்கிற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பீங்க,
அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர். ஸோ 2 சிச்சுவேஷனுக்கு ஜாக்லின் அந்த ரிப்பன் எடுக்கிறதுக்கான அதிகப்படியான சூழல் இருக்கு. பட் ஐ டசன்ட் நோ வெதர் ஷி இஸ் கிராக்கிங் தட் கைண்ட் ஆஃப் கேம்ன்றது மட்டும் புரியல. இல்ல இப்போ அந்த போய் அருண் கிட்ட பேசி அந்த ஃபுட்டு நாங்க கொடுக்குறோம், கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டோன்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்பு. அது ஆக்சுவலா அது பண்ணிக்கவே கூடாது. அது ஏதோ சாட்சனா பண்ணிடுச்சு, ஓகே. இவங்க திரும்பி போய் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அது கரெக்டா இருந்தாலும் கேம்ன்ற பார்க்கும்போது அந்த இடத்துல அது பண்ணிருக்க கூடாது. அந்த இடத்துல நீங்க திரும்பி போய் இப்போ நீங்க இப்படி பேசிட்டு நாளைக்கு திரும்பி போய் ரிப்பனையும் எடுக்க முடியாது. அதுலதான் ஜாக்லின் இல்ல எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அதுலதான் தடுமாறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு திரும்பி அவங்க மேல போய் நம்ம எப்படி வைக்கிறது? ஒரு சண்டை வரும்போது அதை ரொம்ப இழுத்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் இருக்கிறது திரும்பி அதே பாயிண்ட் எப்படி வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இல்ல செல்வா, நீங்க சொல்றீங்க சாட்டர்டே வந்து அவர் கண்டிப்பா அருணை இவங்க காலில் விழுந்தது என்னதான் தப்புன்னு கேட்டாலும் அதுக்கப்புறம் அருணை கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. டாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க, நான் சாட்டர்டே வீக்கெண்டு அந்த எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பேஸ்ல வர்றேன் ஐயா. அவர் கேட்டுட்டாருன்னா பாப்போம் ஐயா. நான் என்ன சொல்றேன்னா அவர் அந்த காலில் கன்ஃபார்மா கிழிச்சு தொங்க விட போறாரு. இல்ல ஆஷிக், இங்க என்ன தெரியுமா, இப்போ அருண்ன்ற ஒரு தனிப்பட்ட பர்சனை வந்துட்டு கேட்கறதுக்கான ஒரு சூழலை தாண்டி ஒரு ஸ்கூல் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஓரியன்டா அந்த ஸ்கூலுக்கான கிரெடிபிலிட்டியை அருண் பீயிங் வைஸ் பிரின்சிபலா கம்மி பண்ணிட்டார்ல. he literally made down like ஒரு வைஸ் பிரின்சிபலா வந்துட்டு ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு டீச்சரை வந்துட்டு இறங்கி அவ்வளோ சப்போர்ட்டிவான பாயிண்டா பேசி நீங்க வந்துட்டு சாரி கேட்க வச்சது அது ஸ்கூலோட கிரெடிபிலிட்டி. ஜென்ரலா ஸ்கூல்ன்றது எல்லாருக்குமே லைஃப்ல என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்ன்னு தெரியும். அந்த விஷயத்துக்கு the way how we behave அதை டெஃபினட்டா டார்டரா கிழிப்பாங்க as part of weekend. மற்றபடி அருண் என்ற தனிப்பட்ட பர்சனை கேட்கறத விட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா அவரை கேட்டுதான் ஆகணும். அன்டவுட்லி தட் வில் டெஃபினட்டா ஹேப்பன். ஏன்னா விஜய் சேதுபதியும் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு தானே வந்திருப்பாரு. அந்த கண்டென்ட் டீம் வைஸுமே பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு தானே வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்கும், ரைட்? அதனால இது டெஃபினட்டா அவருக்கான அந்த ஒரு டார்னிஷிங் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கு. அருண்க்கு இருக்கு. ஜாக்லின் கேட்பாரு, நீங்க அப்படி பண்ணிருக்க தேவையில்ல அந்த இடத்துலன்றது சொல்லுவாரு. கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இல்ல அது சொல்லுவாங்க. ஜாக்லின் நீங்க எதுக்கு காலில் விழுறீங்க, நீங்க இந்த சீனுக்குலாம் நீங்க காலில் வேணும்ன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாரு. சரி, அதை வந்துட்டு பெரிய பேசும் பொருளா வந்துட்டு ஜாக்லின் ஓவரா ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் ரோஸ்டிங் ஃபேக்டர் அருணுக்கு தான் கண்டிப்பா இருக்கும் அபார்ட் ஃப்ரம் ஜாக்லின். பட் ஜாக்லின் இந்த விஷயத்த டைம் ஷோர் இது அட்ரஸும் பண்ணணும். தேவையில்லாம யார் காலையும் நீங்க விழ வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு யாருக்குமே வந்து சுயமரியாதை ஒன்றும் குறைஞ்சு போயிட்டல அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை சொல்லி புரிய வைக்கணும் டு எனி கண்டஸ்டன்ட் இட் மைட் பி. அடுத்து சக்தி, அப்புறம் சக்தி ஆர்கே. எல்லாருக்கும் செல்வா ஸ்ட்ரிங் ஒன்னு எடுத்தாச்சு. உங்க நம்பிக்கை ஜெயிச்சது செல்வா. எதுக்கு புரியல? நேத்து ஸ்ட்ரிங் எடுப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க. நான் வந்து இவங்க மேல இவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு கேட்டேனே. ஓகே, எடுத்துட்டேன். நான் சொன்னேன்ல மஞ்சரி அதுதாங்க பேரு நம்மளுக்கே வாங்கி எத்தனை எடுத்தாங்க? மஞ்சரி அவ்வளவுதான். ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ரிங் என்ன ரீசன் சொல்லி எடுத்தாங்க? பை தி வே ஐயோ ரீசன் மறந்துட்டேனே. ஆக்சுவலா அந்த ரோப் வந்து போட சொல்லிருப்பாங்க. அதான் நம்ம பேசினதுதான். அவர் போடாம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாரு. அது கரெக்டான வேலிட் பாயிண்ட் அடிச்சாங்க அவங்க. ஆக்சுவலி இன்னைக்கு இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா பேசினது எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸா தான் வச்சாங்க. அவங்க வந்ததுல இருந்து நான் என்னங்கயா சொன்னேன், மஞ்சரி மட்டும் தான் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லயே ஒத்தா விளையாடுறாங்க, மத்த எல்லாருமே வேஸ்டா விளையாடுறாங்கன்னு நான் சொன்னேன். பாய் சைடு வந்து ரயான். பட் ரயான் வந்து எனக்கு இந்த வாரம் இல்ல, நான் இப்பயே சொல்றேன். இன்னொன்னு டாம், ஆக்சுவலா வந்துட்டு மஞ்சரி தான் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது மாதிரி வேற ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் மஞ்சரி சப்போர்ட்ஸ் டு கிராக் முத்துக்குமரன்ஸ் கேம், அது ஆக்சுவலா இந்த கேம் ஃபார்மேட் இன்னும் சூப்பரா மூவ் ஆகும் அப்படின்றது எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. கேட்டுச்சா? கேட்டுச்சா? இல்ல எனக்கு என்ன, மஞ்சரி தான் முத்துக்குமரனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்றதுனால முத்துக்குமரன் கேம் அட்லீஸ்ட் மஞ்சரி வந்துட்டு டவுன் ஃபால்ல கொஞ்சம் இறங்கி அதை கிராக் பண்ணி இந்த ஃபோரம் வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியா ஓபன் பண்ணி விடணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
நாங்களும் கொஞ்ச நேரம் கண்டெஸ்டன்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி. ஆமா. அவ இவங்க ஆர்கே ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி மஞ்சரி ஸ்ட்ரிங் பிடிச்சிருக்கதா சூப்பர். அந்த ஜாக்லினுக்கு ஒரு ரீசன் இல்ல, பல ரீசன் இருக்கு. அத அப்படி பார்த்தா அங்க ஸ்ட்ரிங்கே இருக்காது அருணோட கேப்ல. பல ரீசன் வச்சு அவரோட கேப்ல இருந்து ஸ்ட்ரிங்கை பிடிச்சிருக்குன்னா அவருக்கு ஸ்ட்ரிங்கு பத்தாம போயிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வரேன். ராணவர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகல, பட் லைவ்ல வந்து போயிருச்சுன்னு சொல்றீங்க. இல்ல ஸோ ப்ரோமோ ராணுவ அண்ட் வர்ஷிப் லைவ்ல என்ன போல ப்ரோமோல போட்டிருக்காங்க. ப்ரோமோ வந்து பட் லைவ்ல கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட். லைக் இப்ப என்னன்னா ராணுவ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணதுல இதை விட ஒஸ்டா எவனும் சூஸ் பண்ண முடியாது. வர்ஷினியை சூஸ் பண்ணது இதை விட எவனும் அந்த வீட்டுல ஒஸ்டா இருக்க முடியாது. அவ்வளவு பெருமோட டம்மியா இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அங்க சாச்சனான்ற ஒரு பொண்ணு அழகா இந்த வாரமே தெரியாத மாரி விளையாண்டுச்சு. வாய்ஸ் கேட்கல, எதுவுமே கேட்கல. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, அந்த சண்டே ஸ்கூல் டாஸ்க்ல நடந்தப்ப கேட்டுச்சு. அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல ரஞ்சித் ஃபுல்லா சைலண்டா தான் இருக்காரு. அவர் எப்பயுமே சைலண்டா தான் இருப்பாரு. இன்னி ஸ்கூல் டாஸ்க்ல அவரும் ஒரே இடத்துலதான் என்ன ஸ்கூலா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மட்டும்தான் ஷவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப இவங்களை ஏன் இப்படி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எவ்வளவு ஒரு இதான இது, அவங்கள மேல தூக்கி விடுறதுக்கானதா தான் இருக்கணும். இவங்க இருந்துட்டு அதை போட்டு அடிக்கிறாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா வர வேண்டியவங்களை போட்டு அடிக்கிறாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதை நான் முரண்படுறேன். அண்ட் ஒன் மோர் திங், முத்துக்குமரனோட கேம் பிளே சொன்ன மாதிரி எனக்கு ஜாக்லினோட ஒரு கேம் பிளே சொல்லணும். ஆக்சுவலி ஜாக்லின் வந்து நிறைய இடத்துல ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல, ஏன்னா இப்ப ஒரு நாளைக்கு எப்படி லைவ்ல ஒருத்தர் இல்லைன்னா 2 பேராவது அழுதுறாங்க, அப்படிதான் இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ ஒரு டேக்கு ஒருத்தராவது அழுதுருவாங்க, அந்த மாதிரி இருக்கு அந்த வீட்டுல. ஸோ ஆறுதல் படுத்துறன்ற பேர்ல இவங்களே போய் அட்டென்ஷன் சீக் பண்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், அழுகுறதுலாம் ஒரு இம்பார்ட்டன்ட், ஏன்னா எமோஷனல், அதை வந்து கண்டிப்பா டிவில போட்டுருவாங்க அப்படின்ட்டு ஜாக்லினுக்கு தோணுதா என்னன்னு தெரியல. மேபி அது தோணலாம். அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி அது ரொம்ப தேவையில்லாம பண்றவங்க எனக்கு தோணுது. அண்ட் செகண்ட் விஷயம், ஜாக்லின்ட்ட வந்து பிடிக்காத விஷயம், ஸ்ட்ராங்கா இன்ன வரைக்கும் ஒரு இடத்துல நிக்கல. எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி. எக்ஸாம்பிள் நேற்று அருணோட இது கடைசியா அருணோட இதுல வரைக்குமே உங்க ஸ்டாண்டர்டா நிக்க மாட்டேங்கிறாங்க. அருண் நீ பேசிட்டே, அருண் நான் பேச மாட்டேன், நீ பேசி முடிக்கிற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன், நான் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க மாட்டேன், நான் சாரியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அதுதான் அவங்க வந்து விஜய் சேதுபதி சார் பாராட்டியிருப்பார். பட் இந்த விஜய் சேதுபதி சார் இப்ப என்னன்னா 1 hour ஷோல வந்து அருண் வந்து எவ்வளவு பேசினாரு நமக்கு காட்டல. அப்படி காட்டாத பட்சத்துல இப்ப அருணை வந்து குத்தம் சொல்லுவாரானே நமக்கு டவுட் தான். ஜாக்லினை தான் திருப்பி விட்டாலும் திருப்பி விட்டுருவாங்க. ஏன்னா ஜாக்லின் காலில் விழுந்தது வந்து தீபக்கும் அவங்களும் ப்ரோமோ பார்த்தீங்கன்னாலே தீபக்கும் யாருக்கு ஜாக்லினுக்கும் தான் சண்டைனே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அங்க அருண் தான் வந்து மெயின் பார்ட்டா இருந்திருக்காரு, ஒரு மெயின் மேஜர் ரோலா பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பாக்குறப்ப இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு 1 hour ஷோல வந்திருக்கோ அதை வச்சுதான் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுவார். சப்போஸ் அவர் அட்ரஸ் பண்றது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்த கண்டென்ட் வச்சு அட்ரஸ் பண்ணாதான் உண்டு. அதை தவிர்த்து இவர் அட்ரஸ் பண்ணுவாருன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஆர்கே பேசிட்டாரா? பேசி முடிச்சிட்டாரு. சொல்லுங்க சக்தி, நீங்க நீங்க தான் சொன்ன address ஒரு பண்ணீங்க. பாயிண்ட்ல ஆர்கே நான் ஸ்டிக் பண்றேன். பிகாஸ் அவங்களோட பாயிண்ட வந்து வைக்கிறாங்க, அது எல்லாமே வேலிட் பாயிண்டா இருக்கு. பட் அது கான்ஃபிடென்ட்டா ஸ்டபர்னா இதுல நான் நிப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு அவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்றத மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன் டு இட். அண்ட் எஸ் சக்தி சொல்லுங்க. ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் செல்வா கிட்ட பேசிட்டு இன்னொன்னு அட்ரஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனா அது வேற ஒரு டிஸ்கஷன்ல போயிடுச்சா. சாம் வந்து சொல்லும்போது ஜாக்லின் வந்து இந்த இதுல மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி வந்து இந்த பிரின்சிபல் பண்ண விஷயத்த அட்ரஸ் பண்ணாங்க. அதனால அதனால அவங்க மாட்டி மழுப்பி பேசினாங்கன்னு சாம் சொன்னாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா சாம்? நான் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட சாரி கேட்ட விஷயத்த சொன்னேன் நானு. மத்தபடி வேற எதுவும் சொல்லல. அந்த சைக்கிள் ஓட்டுன விஷயம் சொல்லியா நீங்க? அதுதான் சைக்கிள் ஓட்ட விஷயத்துக்கு பிரின்சிபால் வந்து கூப்பிட்டு பிரின்சிபால சாரி சொல்ல வச்சிருப்பாங்க. யாரு? இல்ல ஜாக்லின் தான். சைக்கிள் ஓட்டுன விஷயத்துக்காக சாரி சொல்ல வச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். பிரின்சிபல் வந்து சைக்கிளே ஃபர்ஸ்ட் ஓட்டி இருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ட சைக்கிள் ஓட்ட சொல்லி முன்னாடி உட்கார்ந்து போயிருப்பாங்க. அதுதான் அந்த இஷ்யூ தான். அதான் நான் முடிச்சிடுறேன். அப்புறம்
அருணோட போயிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட மோட்டோவே என்னன்னா பிரின்சிபல் நின்னுட்டு டிசிப்ளின், டெக்கோரம், டிக்னிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் வந்து ஸ்டூடெண்ட் முன்னாடி உட்கார்ந்து சைக்கிள் ஓட்டியிருப்பாங்க. அத ஜாக்லின் வந்து ஸ்டூடெண்ட் முன்னாடி அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டா. பிரின்சிபல் கிட்ட தான் அட்ரஸ் பண்ணியிருப்பா. ஏன்னா அத அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க சைக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கும்போது, நீங்கலாம் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பேசுவாங்கல்ல, அப்படி பேசியிருப்பாங்க. சாரி கேட்டது எதுக்குன்னா, மறுநாள் மார்னிங் வந்து இந்த ஹார்ட் போட்டு எழுதியிருப்பாங்க. தர்ஷிகா விஷ் யூ அப்டின்ட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கு பிரின்சிபல் அட்ரஸ் பண்ண வரும்போது, அவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசிருவாங்க. ஸ்டூபிட் அப்டின்ருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ம் எ என்னத்த அப்டின்ட்டு ஒரு மாரி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லாம அதோட ஆக்ஷன மட்டும் காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து ஓவரால் ஸ்டூடெண்ட் எல்லாருமே புரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு பிரின்சிபல் அப்பாலஜி குடுக்கணும். ஆனா அருண் இங்க பண்ணது அது கிடையாது. ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட மவுத் பீஸா ஆக்ட் பண்ணாரு அருண். அந்த இடத்துல. அத வந்து ஜாக்லின் வந்து ஒத்துக்கவும் நெறைய விஷயத்த அக்செப்டும் பண்ணிக்க செஞ்சாங்க. அவங்க ஒண்ணும் இது பண்ணல. ஜாக்லின் வந்து இது வேற, அது வேறன்றத திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அருண் சொல்லும்போது. இப்ப இங்க ஆர்கே கூட சொன்னாரு. ம் இது வந்து ஆர்கேவா யார் சொன்னாங்கன்னு தெரியல. இத வந்து இது பண்ணியிருக்கணும். இந்த விஷயத்த வந்து ஜாக்லின் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு இருக்கணும். அருண் பேசி முடிக்கிற வரைக்கும் ஸ்டபர்னா நின்றுக்கணும். நேத்து மட்டுமே நீங்க திருப்பி போய் பார்த்தீங்கன்னா வீடியோவ, ஜாக்லின் கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 தடவ அருண வந்து நீங்க பேசி முடிங்க நான் பேசுறேன். நீங்க பேசி முடிங்க நான் பேசுறேன்ட்டு ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. எதிர்க்க இருக்க மனுஷன் மேல மரியாதை இருக்கிற ஒருத்தவன் தான் அத பேசி முடிங்கன்ட்டு அதோட பேஷன்ஸ்ல வெயிட் பண்ணுவான். அருணுக்கு அது சுத்தமா கிடையாது. ஜாக்லின் மேல எப்பவுமே அருணுக்கு அந்த மரியாதை இருந்ததே கிடையாது. அந்த டீமுக்கு பாய்ஸ் டீமுக்கு போனாங்கல்ல, அப்பையில இருந்தே அருணுக்கு அது கிடையாது. எத்தனையோ தடவ அந்த அம் இடத்த ஜாக்லின் குடுத்தாங்க. அருண் பேசு, 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 பேசுன்னு குடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து அருணுக்கு வந்து அந்த பேஷன்ஸே கிடையாது. அவர் ஜாக்லின் திருப்பி பேசும்போதும் நடுவுல வந்து பேச அங்க அவரோட மேன் ஈகோ தான் காட்டுச்சு. மேல் சாவனிசம் தான் காட்டுச்சு. இந்த டெர்ம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அமைதியா இருந்தாலும், ஆனா அவரு அப்படி நடந்துக்கவே இல்லையே. ஜாக்லின் குடுத்த இடத்த வந்து அவர் குடுக்கவே இல்லையே. அதுல ஸ்டபர்னஸ் தேவையே இல்ல. எதிர்க்க இருக்க மனுஷன் மேல ஒரு மரியாதை இருந்தா போதும். உங்களுக்கு ஸ்டபர்னஸ்லாம் வேணாம். நான் பேசி முடிச்சுட்டேன்னா, நீ பேசி முடி. அப்படித்தானே அடல்ட்டா நம்ம பேசுறோம். இங்க ஸ்பேஸ்லயே அப்படித்தானே பேசுறோம். அதனால அருணுன்ற ஒரு கேரக்டர் கிட்ட ஜாக்லின் அது தோல்வியாவேனாலுமே எனக்கு அது பரவால்ல. ஜாக்லின் கால்ல விழுந்த விஷயத்த நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அது தப்புதான். ஜாக்லின் விழுந்திருக்கவே கூடாது. ஜாக்லின் இல்ல. அங்க எந்த மனுஷனுமே யார் கால்லயும் விழுந்திருக்கவே கூடாது. அவ்ளோ பெரிய மோசமான தருணம் இல்ல அது கிடையாது. ஆனா நான் ஒரு ஒரு பீயிங் அ ஃபீமேல் நான் அத புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 2 நாள் ஆஃப் எக்ஸாஷன் 2 நாள் ஆஃப் பீரியட்ஸ் பெயின் அவளுக்கு. அந்த இடத்துல விட்டு தொலைங்கடா. உங்கள்ட்ட இதுக்கு மேல என்னால அத ஒண்ணுமே பண்ண முடியாது. இதோட நீங்க விட்டுருவீங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயமா மட்டும் தான் நான் பாத்துக்கிறேன். ஆல்சோ அங்க இருக்கிற எல்லா ஃபீமேல் கண்டஸ்டன்ட்லயும் அதிகமா ஒரு விஷயத்துக்கு ஸ்டபர்னா நின்னது ஜாக்லின் மட்டும் தான். அவ மட்டும் தான் எல்லா விஷயத்துக்கும் ஸ்டபர்னா நிப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கான அங்கீகாரமோ, அப்ரிசியேஷனோ உள்ளேயும் கிடைச்சது இல்ல, வெளிலயும் கிடைச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் 5 வாரம் ஜாக்லின்க்கு அது கிடைச்சதே கிடையாது. அப்ப அந்த பீயிங் எ ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அவ பி எ ரோமன் அண்ட் ரோமா தான் இருந்தாகணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உள்ள என்னன்னு சொல்லி குத்துறீங்க. இது டீம் பிளே. டீம் பிளேல வந்து நீ டீமாவே ஆட மாட்ற. டீம் பிளேல வந்து நீ டீமாவே ஆட மாட்றன்னும் போது, அப்ப அவ அங்க சர்வைவ் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். அப்ப நான் வாழ்ந்து தான் ஆகணும். அப்படின்னும் போது தான் போறா. சோ கம்பேரிட்டிவ்லி அங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் இஸ் ஒன்லி பிளேயர். எல்லாத்துக்கும் எடுத்தும் வைக்கிறா. அதுக்காக ஸ்டபனாவும் நிக்கிறா. டீம்னு வரும்போது விட்டு கொடுத்தும் போறா. சோ அதுதான் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். சூப்பர் பாயிண்ட் சக்தி சக்தி. வேற மாதிரி. நான் இல்ல ஆக்சுவலி செம சாரி பாயிண்ட். மக்களே, நிறைய பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப பசி, காலையில இருந்து சாப்பிடல, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்க அதனால வந்து கண்டினியூ பண்ணுங்க இல்லப்பா சாப்பிடுறது. இது நான் இதை இங்க நான் பதிவு ஆன்சர் பண்ணணும். பண்ணிடுறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த சக்தி நீங்க அந்த சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வேலிட் சக்தி. இருங்க 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 அவங்க இருங்க. என்னோட சாம் அத பெர்ஸ்பெக்டிவ்ல சாம்க்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னல, அதாவது சாம் ஏதோ சொல்ல அது வந்தாரு. அது மட்டும் நான் சொல்லட்டும். சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த சைக்கிள் ஓட்டுனதுக்கு ஒரு அப்பாலஜைஸ் லெட்டர் எழுதியிருப்பாங்க பிரின்சிபால். அது கம்பல் பண்ணி எழுத வச்சாங்களா இல்லைன்னு தெரியல. அது வந்து அடுத்த நாள் அசஸ்மெண்ட்ல அவங்க அப்பாலஜைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லுவாங்க. அப்ப அந்த கூட சைக்கிள் சாம் இஷ்யூ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பீயிங் a பிரின்சிபல் வந்து உங்களுக்கு இல்ல, நாஸ்டாலஜிக் நான் தானே எப்படி தோணுச்சு. சொல்றேன்னா அவங்க அப்பாலஜைஸ் பண்ணது தப்பு இல்ல. இவங்க இந்த பாயிண்ட் இங்க வச்சிருந்தாங்கன்னா திரும்பவும் அருண் என்ன சொல்லியிருப்பான்னா, பிரின்சிபால் வந்து ஓட்டுன விஷயத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அதை ஒரு சைக்கிள் இழுத்துட்டு போயிருப்பான். அதனால அந்த இடத்துல அவங்களால அந்த பாயிண்ட வைக்க முடியாது. இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா அது மறைஞ்சிருச்சு. 1 ஹவர்ல வரவே இல்ல. இப்போ இவ்ளோ நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் என்ன சொன்னா, இப்ப என்ன சாரி தானே கேட்கணும். எனக்கு சாரி கேட்கறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. பிரின்சிபல் பண்ணது தப்பு. ஜாக்லினுக்கு கொடுத்தது டாஸ்க்.
அதுதான் தப்புதான். அதுதான் நானும் சொல்றேன். இப்ப தாத்தாவும் அதுதான் சொன்னாங்க. டாஸ்க்டா இது, எனக்கு பிக் பாஸ் கொடுத்திருக்காரு, நீ பிக் பாஸ் கிட்ட போய் கேட்டுக்க, நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து போயிடணும். எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்றது உண்மைதான். அது நாங்க வந்து இல்லைன்னு சொல்லல. அந்த இடத்துல அது ஒருத்தவங்க கேட்கறவன், காது கொடுத்து கேட்கறவங்கிட்ட இருந்து நீங்க பேசலாங்க. நீங்க என்ன வேணா பேசு, நான் இதைதான் சொல்லுவேன்னு சொல்லி நிக்கிறவங்க கிட்ட பேசவே கூடாதுங்க. அது வந்து நம்மளுக்கு நம்மளே தாழ்த்திக்கிற மாதிரி. கரெக்ட், நான் புரியுதுங்களா அதை உங்களுக்கு? ஒத்துக்கிறேன் தான் சாம். ஆனா என்ன தெரியுமா இருக்கும், ஜாக்லின் பேசாம போயிருந்தா அப்படின்னு என்ன இருக்குன்னா, இது ஜாக்லினுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கும். அருணோட அந்த நல்லவன் போர்வை கிழிஞ்சிருக்காது. ஜாக்லின் திருப்பி பேச பேச பேசதான் அருண்குள்ள இருக்க வன்மம் எல்லாம் வெளில வந்தது. ஜாக்லின் பேசாம போயிருந்தாங்கன்னு வைங்களேன், இது அப்ப எப்படி தெரியுமா, நீ நின்னு பேச கூட உனக்கு துப்பு இல்ல, நின்னு இது பண்ண கூட இது பண்ணல அப்படின்னு ஜாக்லினை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. எனிவே அடிக்கதான் போறாங்க. இப்பவும் அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. என்ன விஷயம்னா, அவங்க அந்த ஒரு ஸ்னாப் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்கள அடிக்கிறதுக்கு தோணவே தோணிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல சாம், இங்க 2 பாயிண்ட் இருக்கு சாம். ஒண்ணு, அவங்க பேசாம போயிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஏன் பேசுறது கூட இவ்வளவு கான்பிடண்டா பேச தெரியாம ஏன் இப்படி ஜாக்லின் இருக்காங்க, சும்மா ஜாக்லினுக்கு எல்லாரும் ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பாயிண்ட் வந்திருக்கும். இப்போ ஷி ட்ரை டு ஆர்கியூ வெல், பட் ஆர்கியூ பண்ணும்போது அவங்க சம்வேர் அட் தி அதர் அருண் வந்துட்டு பண்ண அந்த ஒரு விஷயத்தினால வந்துட்டு ஷி கேம் டவுன். ஆனாலும் அருண் அவங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜாக்லின் பண்ணதும் தப்பு ஒரு வகையில, அருண் பண்ணதும் தப்பு. இப்ப என்னன்னா, அருண் பண்ண தப்பு மட்டும்தான் எக்ஸாஜரேட் ஆகி பெருசா வெளியில பேசப்படுமே தவிர்த்து, ஜாக்லின் பண்ண தப்பு ஓகே, அவங்களோட சிச்சுவேஷன் கண்டிஷனல் கிளாஸ்ல வந்துட்டு அவங்க பண்ண தப்பு சிச்சுவேஷனுக்கு இட்ஸ் ஓகே தான் அப்படின்ற மாதிரி. எப்படி சொல்றது, லைக் தற்காப்புக்காக கொலை பண்ணன்ற மாதிரி அந்த கோர்ட் சீன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம்ல படத்துல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த சிச்சுவேஷன்ல என்ன நான் தக்க வச்சுக்கவும், என்னோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி லெவலை நான் தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல சம்வேர் ஜாக்லின் வந்து கெட்ட பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிகப்படியா அருண் மட்டும்தான் டார்னிஷ் செய்யப்படுவார் இதுல. பட் அதுதானே என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் செல்வா பயமா இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ், நாம வந்து ஒரு மாதிரி நினைக்கிறோம், இவர் வந்து இதை இப்படிதான் அட்ரஸ் பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். இது என்ன பிரமாதம். கேக்குதா? இப்ப கேக்குதா? பேசுறாங்க இல்ல, இப்போ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சொல்றோம் இந்த விஷயத்த. போயிட்டு அப்படிங்களா, இருங்க செல்வா, இருங்க உங்களை வந்து நானு ஓகே டாம், அதுக்கு முன்னாடி நான் சக்திக்கு ஒரே ஒரு ஆன்சர் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இருங்க அதுக்கு தண்ணி எல்லாம் அடிக்கடி மைக் அன்மியூட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க முடிச்சோடனே நான் சொல்றேன். செல்வா வந்துட்டாரு. செல்வா, என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்னதுக்கு வீக் ஆன் வீக் வந்து நமக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. விஜய் சேதுபதி வந்து இதை இப்படிதான் அட்ரஸ் பண்ணுவாரு நம்ம விருப்பப்படுறோம். பட் நம்ம அட்ரஸ் பண்ண நினைச்சது அவர் அப்படிதான் அட்ரஸ் பண்ணிருக்காரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு 99% கிடையாது. ஏதோ 1% வந்து நம்ம பெருசா எதிர்பார்த்தா அதை லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்படியேதான் இருந்துச்சு லாஸ்ட் வீக் வந்து நம்ம விஜய் விஷாலோட மேட்டருமே. ஓகே, இப்ப நம்ம நினைக்கிறோம் இது இப்படிதான் இருக்கு, அருணை தான் ரோஸ் பண்ண போறாருன்றது நம்ம ஆசைப்படுறது. ஆனா அது அப்படி நடக்க மாட்டேங்குதே அப்படின்றது வந்து ஒரு பெரிய வருத்தமா இருக்குல்ல. இல்ல, பட் இந்த வாட்டி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த வாட்டி டாம் ஷோரா வந்துட்டு அருணை எக்கச்சக்கமா ரோஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அபௌட் தி கேப்டன்சி. ஒரு நிமிஷம், இல்ல சாம், இந்த வாட்டி வந்துட்டு என்னன்னா as part of கேப்டன் ஆர் பிளேயர் அப்படின்ற ஃபேக்டர்ல ரோஸ் பண்றதை தாண்டி ஒரு ஸ்கூலோட ரெப்புடேஷனை இவ்வளவு கேவலமா ஒரு பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் ஹேண்டில் பண்ணுவாரா? ஏன்னா இது ஒட்டுமொத்தமான ஸ்கூலோட ரெப்புடேஷனாவுமே போயிடும் இந்த பர்டிகுலர் வீக். ஸோ அது டெஃபினட்டா வந்துட்டு டாக்டரா கிளிக்க தான் போறாங்க. அதோட ஒருவேளை அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் ரிலேட்டடா வந்துட்டு ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வெளில பார்த்தோம். இப்போ ஸ்கூல் ஆர்கனைசேஷன்ல எந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ற டீச்சர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல. ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஸ்கூல்ன்ற அந்த ஒரு என்டையர் இன்ஸ்டிடியூஷனோட அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ரெப்புடேஷனை டவுன் பண்ற மாதிரி தான் அருணோட பிளே இருந்துச்சுன்ற பட்சத்துல டெஃபினட்டா இந்த வாட்டி அதை கேட்பாங்க, டாம் ஷோர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையுமே கேட்க போடுறது இந்த ரிங்க எதுக்கு வச்சிருந்தாங்க, கேப் டவுன் போட்டு உங்களுக்கு தான் வாய்ப்பு இருந்துச்சுல்ல, ஆமா தானே, கேட்கலாம்ல அப்படின்னுவாங்க. மெயினா ஃபேவரட்டிசத்துக்கு கண்டிப்பா இந்த வாட்டி கொஸ்டின் உண்டு. தீபக் இஷ்யூ தீபக் தான் பேசணும், நீங்க ஏன் இந்த இடத்துல சாரி பண்ணி வச்சீங்கன்னு கேட்கலாம். அது சத்யா தப்பு பண்ணிட்டு வெளியில வரும்போது கூட சத்யாவை வந்து அவர் வந்து எந்த விதத்துலயும் அவர் பனிஷ் பண்ணணும்ன்ற நோக்கத்திலே இல்லை, சும்மா ஏதோ சொல்லணுமேன்ட்டு கடமைக்கு சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு.
அந்த மார்ச் பாஸ்ட்ல கூட சத்யா ஒன்றும் பண்ணாத மாதிரி இருக்கும்போது சும்மா அது எப்படி திட்டுறாருன்றத பாருங்க. ஒரு சிலரை வந்து பேசும்போது ஆஷா பேசுறாரு, ஒரு சிலருக்கு வந்து அப்படியே சும்மா வெளியில பேசுறேன்றதுக்காக பேசுற மாதிரி இருக்கு. ஓகே. தன்னியல் ரொம்ப நேரமா ஆண்ட்ரைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தன்னியல். ஹலோ. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா அந்த அருண் மேட்டர் தான் நிறைய போகுது இல்ல, இந்த கேப்டன்ஷிப்காக அந்த ஸ்ட்ரிப்பை அவங்க எடுத்தது. ஸோ அருண் வந்து இந்த பீக் இஷ்யூ தான் அந்த ஜாக்லின் கூட ஃபைட் பண்ணது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனை அவர் பண்ணிட்டாரு. மெயினா என்ன சொல்லணும்னா, அந்த டீச்சர்ஸ் எல்லாரையும் கிட்டத்தட்ட இவரு வந்து பிரின்சிபலுக்கு மேல ஒரு பெரிய பவர் மாதிரி, இவர் கிட்டத்தட்ட லேடி டீச்சர்ஸை வந்து ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்தினாரு. அதுதான் உண்மை. எந்த ஸ்கூல்லயும் டீச்சர்ஸை சமைக்க சொல்ல மாட்டாங்க. அப்படியே சமைக்க சொன்னாலும், அப்படிதாங்கிற சிச்சுவேஷன் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. 2 லேடிஸ் டீச்சரை மட்டும் பண்ண வைக்கிறது எப்படி அது நியாயம்? அது செகண்ட் ஆஃப் ஆல், இந்த டாஸ்க் வந்து அந்த குக்கிங் யார் பண்ணணுங்கிற டாஸ்க் ஒரு நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க கேப்டன்னா என்ன யோசிச்சிருக்கணும்? சரி 2 பேர் மட்டும் தான் சமைக்க போறாங்க. ஸோ நாங்க வந்து ஏதாவது மாத்திக்கலாமா, இல்ல இந்த டைம்ல மட்டும் ஒரு பாஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல சமைச்சு முடிச்சுட்டு, ஏன்னா பழைய சீசன்ல அப்படிதான் பண்ணுவாங்க, சமைச்சு முடிச்சுட்டு டாஸ்க கண்டினியூ பண்ணலாமான்லாம் கொஸ்டின் பண்ணி மாத்திருக்காங்க. இந்த கேப்டனா அவர் அதையும் பண்ணல. 2 டீச்சர்ஸ கிட்டத்தட்ட ஸ்லேவ் மாதிரி எப்படி நடத்தினார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய கோட்டு காணாம போயிருக்கும், ஆனந்தி திட்டிருப்பாங்க. இவர் போய் நின்னுட்டு அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வாசல்ல நின்னுகிட்டு யாராவது அவருக்கு தேடி கொடுப்பாங்களான்னு ஒரு மணி நேரம் நிக்கிறாரு தேடாமையே. அப்ப வந்து உங்களுக்கு சர்வெண்ட் மாதிரி 2 லேடிஸ் டீச்சரை நீங்க நடத்துறீங்க. அவங்க ஃபுல் டே சமைக்கணும், அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் டாஸ்க் பண்ணணும். டாஸ்க் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணா எந்த ஸ்கூல் வைஸ் பிரசிடென்ட், எந்த ஸ்கூல் வைஸ் பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரின்சிபல் வந்து டீச்சர்ஸை அப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க? இது எந்த ஸ்கூல்ல நடக்கும்? அதுவும் தப்பே பண்ணாத ஒரு டீச்சரை தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு கேள்வி கேட்க அவர் ரெடியா இல்ல. அவர் வந்து என்னன்னா, இத்தனை நாள் தாம் ஜாக்லின் மேல இருக்க அந்த அந்த பயஸ்னஸ், அந்த வெறுப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான டைம் அதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணாரு. 10 செகண்டுக்கு ஒரு தடவை கேமரா பார்த்து பேசினார் தெரியுமா? இது எனக்கு போன சீசன்ல அர்ச்சனா பேசுறது மாதிரியே இருந்துச்சு. பேசுறது திருப்பி கேமரா பாக்குறது, பேசுறது கேமரா பாக்குறது, பேசுறது கேமரா பாக்குறது, கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாரு. அது அவ்வளவு ஆப்வியஸா இருந்துச்சு. எனக்கு அப்பதான் நான் நினைச்சேன், இவங்க எல்லாம் எங்கேயோ ட்ரெயின் ஆகி வராங்களாட்டிக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஏன்னா இவங்க கட் பண்ணி 1 ஹவர்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இவங்க எது ஹைலைட் ஆகுதோ அதை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஃபாஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணுமோ ஜாக்லினை பத்தி அவ்வளவு ஃபாஸ்டா ஒரு பாயிண்டையும் சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்னு அவர் பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஜாக்லின் வந்து அவ்வளோ பேஷண்டா எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து அதையும் பாதி கட் பண்ணிட்டாங்க. ஆனா அவ்வளவு கூட அவ எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா டிவி ஆடியன்ஸுக்கு ஒண்ணுமே போயிருக்காது இன்ஃபர்மேஷன். அவ நல்ல வேலை எக்ஸ்பிளைன் பண்ணா. அவ எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அந்த இது வந்து டாஸ்கே இல்லைங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். கால்ல விழுந்தது எப்படின்னா, அது என்ன சொல்றது, ஆக்சுவலா அவ வந்து உண்மையிலே கால்ல விழணும்னு விழுந்த மாதிரி இல்ல, கடுப்பாயி போங்கடா அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு என்ன வேணும், சாரி தானே வேணும் அப்படின்ட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு போற மாதிரிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா அது மீன் பண்ண சாரி மாதிரி கூட தெரியல, அவ கடுப்புல பண்ணிட்டு போனா. அது ஆக்சுவலா அது வந்து எனக்கு பெருசா அது வந்து இம்பாக்ட் ஆகுமோ அப்படின்லாம் எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா பாக்குறவங்களுக்கே செம காண்டாயிடுச்சு. இவங்க எப்படி ஒரு டீச்சரை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பே பண்ணாத டீச்சர், பிரின்சிபலோட இஷ்யூவையும் டீச்சரோட இஷ்யூவையும் எப்படி கம்பேர் பண்ணாங்க? இவங்க ஒரு வார்த்தை கூட அவ்வளவு தன்மையா ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாக்லின் கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் கூலஸ்ட் டீச்சர் இந்த கிளாஸ், இந்த கூலஸ்ட் டீச்சர் இந்த ஸ்கூல் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேவரட் டீச்சரா இருந்தவங்க அடுத்த நாள் வந்து இப்படி பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் பாதி பேருக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இது வந்து வேணும்னே பண்ணல, டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு. தீபக்குக்கும் தெரியும். ஆனா அதை வந்து திருப்பி விட்டுட்டு சரி இதுதான் சான்ஸ் ஜாக்க இது பண்ணலாங்கிறதுக்காக ஆக்சுவலா தீபக் இஸ் சீரியஸ்லி அவ்வளோ ஈகோயிஸ்டிக்கு. அவருக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அவங்க செத்தாங்க காலி பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர்கிட்ட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனே இப்படி பண்ணக்கூடாதுன்றாரு. அதுதான் அது இவர் அன்பிட் ஃபார் பிக் பாஸ்ங்க. இது மாதிரி ஒரு 30 டாஸ்க் வரும். ஒருத்தவங்களை பத்தி அவங்க இன்ச் பை இன்ச் நோட் பண்ணுவாங்க, இன்ச் பை இன்ச் நோட் பண்ணி கமெண்ட் கொடுப்பாங்க ஒவ்வொரு ரிவ்யூக்கும் ஒவ்வொரு நாமினேஷனுக்கும். அப்ப இவர் இப்படியே வெஞ்சன்ஸோடயே வந்து சுத்தினாருன்னா இவர் எப்படி இந்த ஷோல இருக்காரு? இவருக்கு யாரு ஓட் போடுறாங்க?
எப்படி இது எல்லாம் கொஞ்சம் கூட இதாவே இல்ல அது ஆக்சுவலா வெளியில உட்காந்து அந்த வர்ஷினியே யாருக்கே பேசிட்டு தீபக். அப்ப சொல்லுவாரு, நான் சௌந்தர்யா கிட்ட எல்லாம் 5 வாரமா பேசவே இல்லை. அதுக்கு எதுக்கு நீங்க பிக் பாஸ் வரீங்கன்னு தெரியல. அதுக்கு எதுக்கு இவரு பிக் பாஸ் வராரு? ஏன்னு கேட்டா அந்த பொண்ணு ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு தெரியல அப்படின்றாரு. இவரு அவ்வளவு பெரிய எலைட் கிளாசிஸ்ட் பர்சனா இருக்காருன்னா இவர் வந்து அவங்க வீட்லயே இருந்திருக்கலாம், இல்ல வந்து அவங்க வேற ஷோ நடத்திட்டு போய்க்கலாம். இவரு எல்லாரும் அங்க ஈக்குவல், யாருமே அங்க ஹைல. இப்ப இந்த காயத்ரி சக்தி எல்லாம் வந்தாங்களே சீசன் 1ல, அந்த மாதிரி இருக்கு இவர் பண்றது. இப்ப அவங்க கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு மோசமா பண்றாரு. இவர் எப்படி பண்றாருன்னா இருக்கிற எல்லாரையும் ட்ரிகர் பண்றாரு. ட்ரிகர் பண்ணிட்டு எனேபிள் பண்றாரு, ரொம்ப எனேபிள் பண்றாரு. ஒரு பையன் அந்த விஜய் விஷாலோ இல்ல வந்து அருணையோ இது பண்ணாத, இது தப்புன்னு ஒரு தடவை கூட அவர் சொன்னது இல்ல. இவர் தான் எனேபிள் பண்றாரு, இவர் தான் எல்டஸ்ட் அங்க, இவர் மேலதான் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட். ரஞ்சித் எல்லாம் அங்க யாருமே மதிக்கிறதே இல்ல, தீபக்க தான் மதிக்கிறாங்க. அப்ப இவர் ஒரு வார்த்தை டே இது பண்ணாதடா, இது தப்புடா அப்படின்னு ஒரு தடவை விஜய் விஷால்கிட்ட சொல்லியிருப்பாரா, இல்ல ஒரு தடவை இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாரா? அதுவும் எஸ்பெஷலி யாரெல்லாம் இவருக்கு பிடிக்காதோ அவங்களை யாராவது மார்க் பண்ணாங்கன்னா இவர் சேர்ந்துட்டு மார்க் பண்றது, நக்கல் அடிக்கிறது, ஒரு மாதிரி லுக்ஸ் கொடுக்கறது. இத வந்து எஸ்பெஷலி இவருடைய இப்போதைக்கு இவருடைய எனிமி வந்து ஜாக்லின், ஓகேவா? அதுக்கப்புறம் சௌந்தர்யா, ஏன்னா 2 பேரும் தான் அவரை வந்து அகேன்ஸ்டா பேசினாங்க. சோ இவர் என்ன பண்றாரு, எனேபிள் பண்றதுனால இந்த பான்ஸ் வந்து இவங்க வந்து அதை பத்தி திருப்பி பேசி அவங்கள பத்தியே திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதே ஒரு மிஷனா வச்சிருக்காங்க. இத வந்து கேக்குறாங்களோ கேட்கலையோ, விஜய் சேதுபதி கேக்குறாரோ கேட்கலையோ, மக்கள் பாக்குறாங்க, லைவ்ஸும் பாக்குறாங்க, மக்கள் வந்து ஹாட் ஸ்டார்லயும் பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க லட்சணம் என்னன்னு. அவங்க எப்படி இவங்க தீபக் மேல இருந்த ஒரு நல்ல இமேஜ் அப்படியே டார்னிஷ் ஆயிடுச்சு இவருடைய ஓன் பிஹேவியர்னால, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ தண்ணியல். ஹாய் ஆர்கே, ஹரி Yeah. கிட்ட போறேன். ஓகே. ஆக்சுவலி தனியல் குட் எக்ஸ்பிளனேஷன். பட் வந்து அவரு அருணும் சரி விஷாலும் சரி அந்த விழா கமிட்டிக்குள்ள இருக்காங்க. அதுல விழா கமிட்டியோட ஹெட் வந்து விஷால். அதை கேட்டு ஆடுற கீ வந்து நம்ம அருண். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடுவாங்க. ஜாடிக்கேற்ற மூடி இவங்க 2 பேரு. அண்ட் ஒன் மோர் திங், சக்தி சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களால வேற வழியே இல்லாம அதை தான் பண்ண முடியும், அவங்க அதை தவிர வேற என்ன பண்ண முடியும். சரி, அவங்க அந்த இடத்துலன்னு இல்லை, நிறைய இடத்துல அதை வந்து பிரேக் ஆகி உடைச்சிட்டு போயிட்டாங்க. இது வந்து எங்க நடந்துச்சுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் சச்சனா வந்து ஒண்ணு பண்ணிட்டாங்க. வெளியே போயிட்டு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தப்ப நீங்க ஏன் தனியா இருக்கீங்க, கேர்ள்ஸ் டீமோட மிங்கிலாங்க, பாய்ஸ் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சாச்சனா உடைச்சாங்க அவங்களோட கேம் பிளேவை. அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஸ்டாண்ட் பை பண்ணல. ஸோ அந்த இது வந்து தப்புன்னு நான் சொல்றேன். ஒருத்தங்க வெளியே வந்து பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டு வந்து உள்ள சொன்ன உடனே இவங்க அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாங்க அதுக்கு. ஸோ அதை பண்ணியிருக்க கூடாது. இவங்க ஸ்டாண்ட் பண்ணிருக்கலன்னா எப்படி வேணாலும் ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்ல இருந்துகிட்டு அவரு குறுக்க பேசிட்டே இருந்தா நான் பேசவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், நான் அதுக்கு அப்புறம் சாரியே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் இதுதான் அதுக்கு நான் ஏன் சாரி சொல்லணும்னு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை ஜாக்லின் வந்து இல்ல சாரி கொடுக்குறதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், சௌந்தர்யா ஒரு இடத்துல அவர் திட்டம் போது சிரிச்சுட்டு போவாங்க பாருங்க, அதுக்கு டென்ஷன் ஆயிருப்பாரு பாருங்க பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல். அந்த மாதிரி ஒரு ஸ்னாப் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலா இன்னுமே எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு அருண். அது மட்டும் இல்ல, ஏன்னா இப்ப சௌந்தர்யா மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்களாங்க, என்னங்க நீங்க? சௌந்தர்யா அவங்க ஒரு பிளானோட வந்திருக்காங்க. இல்ல நீங்க சௌந்தர்யா சப்போர்ட் பண்றேன்னு நீங்க சொல்லாதீங்க. ரியாக்ட் பண்ணனும் எப்படி சொல்லுங்க? ஐயோ அடிக்க வந்துட்டாங்க பாருங்க 2 பேரும். இருங்க இல்ல ஒரே நிமிஷம், சௌந்தர்யா கூட விட்டுருங்க சாம். பட் அங்க சிவா ஒரு வேலிட் பாயிண்ட் வச்சாரு பாருங்க, அத எப்படி அவரு அருண் டைல்யூட் பண்ணி விட்டாரு, அததான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. அங்க வந்து சௌந்தர்யாவை பார்க்க கூடாது, சிவா வச்ச வேலிட் பாயிண்ட் அழகா. ஏன்னா ஆனந்தியும் சரி தீபக்கும் சரி அவங்கள சிவாவை போட்டு அவ்வளவு அக்யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த 1.5 நாள் காலையில நைட்டு காலையிலயும். ஏன்னா அவங்க சிவா எவ்வளவு ஹர்ட் ஆயிருந்தா அதை வந்து சொல்லியிருப்பாரு, he should address as a வைஸ் பிரின்சிபல். பட் அதை பண்ணாம அப்ப சிவாவுக்கும் அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு, அதை சிவா பண்ண மாட்டார். ஏன்னா அவர் பாய்ஸ் டீம்ல இருக்காரு, பண்ணா திருப்பி நமக்கே வரும்னு அவர் அதனால சேஃபா இருக்காரு. ஸோ நிறைய விஷயம் இங்க போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, சீப் பிஹேவியரா இருக்கு.
ஆக்சுவலா சிவாவை வந்து நீங்க என்ன டச் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் பண்ணது அவர் ரோல்ல இருந்தே பண்ணல. அவர் வந்து ரோல்ல இருந்து பண்ண மாதிரியே தெரியல. அது ரொம்ப ஆப்வியஸா அது ரொம்ப நான் சொல்ல முடியாது. எனக்கு இது ரொம்ப டிஸ்கிரிமினேஷனா இருந்துச்சு பார்க்கப்பே அந்த அந்த எபிசோடு. சிவாவை பிடிக்காதுதான். ஆனா ஒரு மனுஷனை வந்து இவ்வளவு கேவலமா நடத்தணும்னு அவசியமே இல்ல. நீங்க இவ்ளோ வந்து அவரு அவ்வளோ கேரக்டர்லயே இல்ல ஆக்சுவலா தீபக். இவர் கேரக்டர்லயே இருந்தாரு சிவா. ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி எதர் சிவாக்கு போயிருக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப நேரம் கேரக்டர்ல இருந்து பண்ணாரு. அது ஆக்சுவலா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஜாக்லின் மஞ்சரிக்கு தான் கிடைக்கணும். எனக்கு ஜாக்லின் பிடிக்கணுங்கிறதுக்காக நான் எப்படி சொல்லல. பாய்ஸ் சைடுக்கு பாய்ஸ் சைடு தானே செலக்ட் பண்ணணும், கேர்ள்ஸ் சைடுக்கு கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருப்பாங்க தண்ணியால, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால சொல்றாங்க. பாய்ஸ் சைடுல யாருக்குங்க குடுக்குறது? முத்து கூட பண்ணல ஒண்ணுமே இந்த தடவை. அவருக்கு எப்போ எல்லாமே நல்லா பண்ணுவாரு, அவரும் இந்த தடவை ஒண்ணும் பண்ணல. இல்லங்க, அந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த கேரக்டர்ல யார் கடைசி வரைக்கும் கரெக்டா இருந்தா? இல்ல 1 செகண்ட். பாய்ஸ் சைடுல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ராணாவுக்கு கொடுத்திருந்திருக்கலாம். டு an extent கண்டிப்பா சத்யாவுக்குமே கொடுத்திருந்திருக்கலாம் வித்தின் த கேரக்டர். பிகாஸ் அவர் வந்துட்டு ஒரு டிஸ்ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். எதையுமே வந்துட்டு யார் சொல்றதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாரு, கோவக்காரருன்ற அந்த ஒரு ரோல் பிளேல ரொம்ப த்ரூ அவுட்டாவே இருந்த மாதிரி இருந்துச்சு when it comes to சத்யா. இல்ல சத்யா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சத்யாவுக்கு கொடுத்த ரோலே வேற. அவன் ரவுடி மாதிரி ஆக்சுவலா பிஹேவ் பண்ணாரு. இல்ல ராணவ் கொடுத்திருக்கலாம். ஏன்னா பாய்ஸ் ஸ்கூல்ல தான் கொடுக்கணும்னா ராணவ் தவிர அங்க யாரும் ஒண்ணுமே பண்ணல. அது தப்பு பண்ணானோ வளர்னானோ ஏதோ பண்ணா அவன் கஷ்டம். ராணவ் வந்து எப்படின்னா 80% அவன் வந்து அவனாதான் இருந்தான். ஆக்சுவலா அவனை கார்னர் பண்ணாங்க. அதை அவ எக்ஸ்போஸ் பண்றதுக்கு கத்தி ஒளரி எல்லாத்தையும் கொட்டிட்டான் அவன். அதுக்கு மேல ஒரு 20% தான் நடிச்சான் ஆக்சுவலா. பட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து ஒரு டாஸ்க்குக்காகவோ அந்த ரோலுக்காகவோ இல்ல, அந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அந்த வீக்கே குடுக்கறது தான். அந்த கேட்டா பாய்ஸ் டீம்ல ஒருத்தர் கூட இல்ல உண்மைக்கு. கேர்ள்ஸ் டீம்ல தான் இருக்காங்க. அதான் ஃபேக்ட். குடுக்கணுமேனா குடுக்கலாம் ராணாவுக்கு. இல்ல தனியல், நான் சொல்ற ஃபேக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா கொடுத்த கேரக்டர் ஒண்ணு. ஆக்சுவலா ராணவுக்கும் சரி, ராணவுக்கு என்ன கொடுத்தாங்க, ஒரு மக்கு பையன், எதுவுமே வந்து மதிக்காத ஒரு மக்கு பையன் அப்படின்றதுதான் கேரக்டர். ரூல்ஸ மதிக்காத ஒரு மக்கு பையன். ஆக்சுவலா அத ரோலை யார் பண்ணானா சத்யா பண்ணாப்ல. சத்யா வந்து அவருக்கு கொடுத்த ரோல் ரெபல். ஆனா அவர் பண்ணது ஒரு ரவுடிசம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ஆனா கேரக்டர்ல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவா வந்து ஓரளவுக்கு அந்த கேரக்டர்லயே இருந்தாரு. வீட்டு வேலைகள்லயும் 3 நாள் உட்காந்து அந்த சாப்பாட்டுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு, சர்வ் பண்ணாரு. இவங்க சும்மா இங்க போய் அங்க போய் அவங்கள கூட்டுவா, இவங்களை கூட்டுவான்னு இவங்க அலைய விட்டாங்க. அந்த பொருட்கள் தேடும் போது காணாம போச்சு. 2 சைடும் ஹாஸ்டல்ல இருக்கவங்களை பார்த்துக்க வார்டனாவும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. வார்டனா அப்பாயிண்ட் பண்ணும்போது வெளியில படுத்து தூங்கினாரு. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்கு. இது நீங்க சொல்லுங்க, இது ராணுவுக்கும் சத்யாக்கும் ஏதாவது ஒரு ஃபேக்டர் வேலிடா இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டைம்ல ஒரு ரவுடிசம் இந்த மாதிரி பண்ணாங்க, அவ்வளவுதான். மத்த டைம்ல எந்த இடத்துலயுமே கேரக்டராகவே இல்லை அவங்க. ஆக்சுவலா சிவா கொஞ்சம் நல்லா தான் பண்ணாரு. நைட்டுக்கு உட்காந்து தோர் மாதிரி எல்லாம் தூக்கி அது மீமாவே போடலாம். இன்ஃபேக்ட் மேனேஜ்மெண்டோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கூட வந்துட்டு சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். அந்த மிமிக்ரி மாதிரி பண்ணார்ல, தட் வாஸ் ரியலி குட் டூ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவ்ஸும் இருந்துச்சு. ஏய் சாமுவேல், அஷ்ரஃப் பாய் இருக்காரு பாருங்களேன், அவங்கள லிஃப்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பேசலாம் அவர்கிட்ட. அண்ட் வாங்க பாய், வாங்க பாய். வர்த்தா பாய், வாங்க பாய். அஷ்ரஃப் பாய் மேல வாங்க. எஸ் சசிரேகா, ரொம்ப நேரமா ஸ்பீக்கருக்கு வந்துட்டு அமைதியாவே இருக்கீங்க. You have any I points? thought நீங்க பேச சொன்னா பேசலாம் நினைச்சேன். So that I was waiting. Okay. பேசுங்க. ஆன்சரும் பண்ணல. எஸ் சொல்லுங்க. செல்வா, எனக்கு உங்ககிட்ட தான் ஆக்சுவலி கேட்கணும். சொல்லுங்க சசி. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஜாக்லின் வந்து ஷி வாஸ் அன்வெல். ஓகே, ஸோ அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் தான் குக் பண்ணணும்னு சொல்லும் போது அங்கேயே வந்து அங்க அருண் கிட்ட ஃபைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்ல என்னால பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட்னா எல்லாரும் தான் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஷூ குட் ஹவ் ஃபைட். ஆனா அவங்க அப்போ வந்து ஃபைட் பண்ணல. அவங்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க மேல எடுத்துக்கிட்டாங்க. ப்ராபப்ளி எவ்ரி திங் புட் டுகெதர் அப்படி, அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஒன் திங். செகண்ட் திங், அவங்க வந்து 24/7 வந்து காமிச்சாங்க. அவங்க அருண் கிட்ட கான்வர்ஸ் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, நீங்க என்ன பேசவே விட மாட்டீங்க, நீங்க ரிப்பீட்டடா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதுதான்,
எல்லாத்தையும் குறுக்கிடணும் அப்படிங்கறதா எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் ஆக்சுவலி வாட் ஹி டிட் வாஸ் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ரூட். அவர் முடிவுகள்ல குறுக்கிடுறதுங்கிறது டிஃப்ரெண்ட். பட் பேசுறத குறுக்கிடுறதுன்னு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு அவர் கேரக்டர். ஓகே, யாரு பேசணும் நம்ம குறுக்க போய் பேசணும் போல இருக்கு அப்படிங்கிறது அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ரூட் டுவர்ட்ஸ் ஜாக்லின். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும். ஜாக்லின் வந்து ஷி டோல்ட் இல்ல பிடி சார் தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பனிஷ்மெண்டே கொடுக்க விடாம பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவரே எல்லாத்துலயும் போய் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு வைஸ் பிரசிடென்ட். யாரையும் எந்த டீச்சரையும் முடிவு எடுக்க விட மாட்டாரு. டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடி டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய அவருக்குடியான பொசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல வைஸ் பிரசிடென்ட். ஜாக்லினே வந்து அவளுடைய ரோலுக்கு அவளுடைய டீச்சரா அங்க இருக்கா, 2 நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கா, அது மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நான் ஒரு டீச்சர், எனக்கு கொடுத்த ரோலை நான் பண்றேன். என்ன வந்து ஒரு டீச்சரை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, இப்ப வந்து அப்படி அசிங்கப்படுத்துறீங்களேங்கிற அந்த ஓவர்வெல்மிங் அந்த அதுலதான் அவ வந்து அந்த கால்ல விழுந்ததே. ஆக்சுவலா அது ஓவர்வெல்மிங் இமோஷன்ஸ். ஏன்னா வந்து நான் ஒரு டீச்சரா இருக்கேன், என்ன வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மதிக்கிறாங்க, 2 நாளா மதிச்சிட்டு இருக்காங்க, இப்படி வந்து என்ன சாரி கேட்க வைக்கிறீங்களே அப்படிங்கிற தாட்ல தான் அவ வந்து உண்மையிலே ஒரு டீச்சர் மாதிரி நினைச்சிட்டா அவளை. அதனாலதான் ரொம்ப அந்த எமோஷன்ஸ் வந்தது ஆக்சுவலா. தன்னியல், நானுமே இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். கேளுங்க சசிரேகா, தேங்க்யூ. நீங்க எடுத்து வச்ச கொஸ்டின்ஸ்லாம் சூப்பர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க சொன்னீங்கல்ல, மேனேஜ்மெண்ட் டீம் தான் வந்துட்டு குக் பண்ணோம், அங்கேயே வந்துட்டு இவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, மற்றவங்களும் சேர்ந்து பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாமேன்ட்டு. இங்க அருண் வந்து வச்ச பாயிண்ட் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். எனக்கு பாய்ஸ் டீம்ல வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு வேணும், அவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து சமைக்கணும். ஏன்னா எங்களுக்கு ரேஷனிங் வந்துட்டு எங்களுக்கு தான் தெரியும். இப்போ இங்க வந்துட்டு நானு சிவா இருக்கோம், பட் நானு சிவா ஜெஃப் 3 பேருக்குமே வந்துட்டு சமைக்கவே தெரியாது. ஸோ அப்போ எங்களுக்கு அங்கேருந்து வரணும் ஒரு ஆளுன்னு சொல்லும் பட்சத்தில் ஜாக்லின் இஸ் வெரி கிளியர். என்னன்னா இந்த கேம் ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி வில் திங்க் ஆர் யூனோ லைக் எங்கெங்க பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளோட ஒரு கேபிட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஜாக்லினும் மஞ்சரியும் சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிட் தான். மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ரூல்ல சொல்லியிருக்காங்களே, ஸோ வித்தின் த ரூல்ஸ் தான் வேணும். இங்கே அருண் வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு ஓகே என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க, நானும் வந்து சப்போர்ட் பண்றேன், மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி வந்திருந்தா ஆப்வியஸ்லி வந்துட்டு ஜாக்லின் ஓகே இதெல்லாமே சேர்த்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சிருப்பாங்க. பட் அருணோட இன்டென்ஷனே பாய்ஸுக்கு நாங்களே சமைச்சிக்கிறோம். சரி, அந்த ஒரு திமிரான ஒரு ஃபேக்டர்லயே தான் ஒரு டிராவல் ஆகுறாரு when it comes to ஜாக்லின். இல்ல அதுதான் இட் வாஸ் வெரி ஆப்வியஸ். பிகாஸ் வைல்டு கார் என்ட்ரி வந்துட்ட பிறகு அருணோட அம்பி மாதிரி இருந்தவர் திடீர்னு அன்னியனா மாறிட்டாரு. ஓகே, ரைட் ஃப்ரம் அப்பத்துல இருந்து ஹிஸ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் இந்த கேர்ள்ஸ் டீம் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரூட். இது ஜாக்லினுக்கும் ஐ மீன் ஷி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் என்ன சொல்றேன்னா அவங்க சொல்லும் போதே இவங்க ஃபைட் பண்ணிருக்கணும். இல்ல என்னால பண்ண முடியாது, நீங்க வந்து பயாஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லி அங்கேயே ஒரு புல் பண்ணிருக்கலாம். இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கேப் கவுண்ட்லயே ஒரு ரிப்பனை வந்துட்டு நீங்க ரூல்ஸ்குள்ளேயே விளையாடாம இருக்கீங்க, இது வீக்லி டாஸ்கா இருந்தாலும் இந்த வாரத்துக்கு ஃபுல்லாவும் நீங்க தான் கேப்டன் அப்படின்ற பட்சத்துல இத ஒரு பாயிண்டா வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு அந்த கேப் கவுண்ட்ல இருக்க அந்த ஒரு ரிப்பனையே இழுத்து போட்டிருந்திருக்கலாம். யூ ஆர் நாட் பிளேயிங் வித் இன் தி ரூல்ஸ். அதான் நான் சொல்றேன், அது ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு சான்ஸ். இவங்க குக் பண்ணிருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் வந்து அங்க பிக் பாஸ் கிட்ட போய் கேட்பாரு, இந்த மாதிரி எங்களை யாருமே குக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படி அவரு பிளான் பண்ணி தானே இது குடுக்குறாரு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சசி, குக்கிங்க்கு வந்து ஆள் எடுக்கறாங்கல்ல, இவங்க 3 பேர் எடுத்தாங்கல, குக்கிங் கம்மியா தெரியறவங்க தான் எடுத்தாங்க. இல்ல சசி, இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இப்ப ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் she thought like okay இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கன்வின்சிங் ஃபேக்டர்ல இந்த எண்ட் ஆஃப் த வீக்ல வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு வரும்போது பாய்ஸ் சைட்லயுமே வந்துட்டு ஒரு அப்ரிஷியேட்டிவ் பாயிண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா ஜாக்லின் வந்துட்டு பீயிங் லைக் எல்லாருக்குமே சேர்த்து ஜாக்லினும் மஞ்சரியும் தான் சமைச்சாங்கன்ற அந்த ஒரு கிரெடிட் பாயிண்ட்டும் இருக்கும். அதை தாண்டி ஸ்கோப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு when it comes to ஸ்கூல்ல அப்பார்ட் ஃப்ரம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோரிங் ஃபேக்டர் எப்பயுமே நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த சூழல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் டீம் தான் குக்கிங் பண்ணணும் போது ஜாக்லின் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்க ரேஷனிங் மட்டும் சொல்லுங்க. லேட்டர் டைம் தான் அருண் வந்துட்டு வருவாரு, ஓகே அப்ப நானுமே வந்துட்டு ஹெல்ப் பண்றேன், நீங்க குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். நீங்க கடைசியா இன்னொரு பாயிண்ட் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, ஜென்ரலாவே இப்போ நான் படிச்ச ஸ்கூல்னு வரும்போது நான் படிச்ச ஸ்கூல்ல லைக் 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல நான் படிச்சேன். ஓகேவா, எந்த ஸ்கூல்னாலுமே பெரும்பாலும் ஒரு பனிஷ்மெண்ட் ஃபேக்டர் இல்ல வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு லேட்டா வராங்கன்னா
நாட் லைக் ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சரோ இல்லை வந்துட்டு ஒரு சயின்ஸ் டீச்சரோ இல்லை ஒரு ஜிகே டீச்சரோ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூலுக்கு லேட்டாக வராங்க, இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணலாம். மெஜாரிட்டியாக அந்த ஒரு கண்ட்ரோல் வந்துட்டு பிடி மாஸ்டருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த விஷயம் வந்துட்டு ஜாக்லினுக்குமே தெரிஞ்சிருக்குன்ற பட்சத்துல இப்ப எந்த ஒரு பனிஷ்மெண்ட் ஃபேக்டருமே மெஜாரிட்டியா வந்து இந்த பிடி டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து தான் நான் படிச்ச ஸ்கூல்ல பார்த்திருக்கேன். ரைட்டுங்களா? அண்ட் சில ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஈவெண்ட்ஸ்க்குலாமே வந்துட்டு போயிருக்கன்ற பட்சத்துல when it comes to the punishment or ஒரு சில விஷயங்களை வந்துட்டு தனிச்சையா தாம் பக்கம் எடுத்துக்கிறது மெஜாரிட்டி அந்த பிடி டீச்சர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிசிக்கல் எஜுகேஷன்ற அந்த ஒரு ஃபேக்டரை தாண்டி இந்த ஒரு டிசிப்ளினரி ஓரியன்ட் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே பிடி டீச்சர்ஸை சேர்ந்து தான் போகும். ரைட். அதுதான் அந்த அந்த ஸ்கூல்ல ஒரு 2-3 பிடி டீச்சர் கூட இப்போ ஒரு பெரிய ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா 2-3 பிடி டீச்சர் கூட இருப்பாங்க. லேட்டா வரவங்க ஆன் டைம் லஞ்ச் பெல் முடிச்ச உடனே கேட்டை க்ளோஸ் பண்ற டைமுக்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டிக் வச்சு அடிக்கிறதோ இல்லை வந்துட்டு பனிஷ் பண்றதோ எப்பயுமே பிடி டீச்சர்ஸ் தான் பண்ணுவாங்க. நன் ஆஃப் த பிளேசஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு நான் கிரவுண்ட் த லைன்ல இருப்பேன், இல்லை வைஸ் பிரின்சிபல் வந்துட்டு நான் கிரவுண்ட் த லைன்ல இருப்பேன்லாம் எதுவுமே வரமாட்டாங்க. when there is any problem between the teachers and students, அப்போ அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ல வைஸ் பிரின்சிபால் ஃபர்ஸ்ட் பிளேஸா வருவார், ஃபர்ஸ்ட் லேயரா. வைஸ் பிரின்சிபாலாலையும் இதை வந்துட்டு அட்ரஸ் பண்ண முடியலன்னும் போது தான் பிரின்சிபல் வில் ஸ்டெப் இன். இங்க இந்த ஒரு பேசிக் ஃபோரம் ஆஃப் த ஸ்கூல் லேயரை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் கரெக்டா புரிஞ்சிருந்த மாதிரி நான் பாக்குறேன். பிகாஸ் நான் படிச்ச ஸ்கூல்லேயே அப்படிதான் இருக்குன்ற பட்சத்துல பனிஷ்மெண்ட் வந்துட்டு கொடுக்கறது இப்போ மாரல் சயின்ஸ் கிளாஸுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு மாரல் சயின்ஸ் டீச்சர் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சாம். இப்போ கிளாஸுக்குள்ள நடக்கிற பனிஷ்மெண்ட் நீங்க சொன்னீங்கல்ல, அது ஒண்ணே ஒன்றுதான். ஆக்சுவலா இந்த பனிஷ்மெண்ட் வந்து அவங்க சொன்ன பனிஷ்மெண்ட் தர்ஷிகாக்கு இந்த லவ் கண்டென்ட்னால வந்த ஒரு பனிஷ்மெண்ட். அதுவுமே பிடி டீச்சர் அட்ரஸ் பண்ணணும். இல்ல அதுதாங்க நான் சொல்றேன். இப்போ கிளாஸுக்குள்ள இப்போ நான் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் டீச்சர், நான் பீயிங் அன் இங்கிலீஷ் டீச்சர், நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த கிளாஸுக்குள்ள அந்த இங்கிலீஷ் டீச்சர் சப்ஜெக்ட் அந்த 40 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ அந்த கிளாஸ்ல நடக்கிற தவறுக்கு ஐ கேன் பி ரெஸ்பான்சிபிள். நான் என்ன வேணாலும் பனிஷ் பண்ணலாம் அவங்கள. வெளில போய் நில்லு, இல்ல முட்டி போடு, இந்த ஹோம்ஒர்க் ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் கேட்க முடியும். பட் ஓவராலா பிஹேவியரல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஸ்கூலோட ரெப்புடேஷனுக்குள்ளன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருதுன்னா அங்க இந்த டீச்சர் மட்டுமே வந்துட்டு கால் எடுக்க முடியாது. ஸோ டிசிப்ளினரி ஆக்ஷன்ல மெஜாரிட்டி ஆஃப் எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருந்தாலும் அந்த பனிஷ்மெண்ட் ஃபேக்டர் அண்ட் அடிக்கிறதுல எதுனாலுமே இந்த பிடி டீச்சரை ஒட்டி தான் அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு எல்லா ஸ்கூல்லையுமே தே வில் அபைட். அந்த பாயிண்ட் வந்துட்டு அந்த பெரிமீட்டர் பாயிண்ட் ஜாக்லின் தெளிவா புரிஞ்சிருந்ததுனால மட்டும்தான் பிடி டீச்சர் வந்துட்டு இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும்னு சொன்னதா தான் நான் பார்த்தேன். ஓகே, பட் நீங்க சொல்ற மாதிரி சாம் சொன்ன மாதிரி எனக்கு கூட என்ன தோணுச்சுன்னா அது தர்ஷிகாவை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கறதுனால அங்க அது கூட நான் என்ன நினைச்சேன்னா பிரின்சிபல் தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அப்படி பார்த்தா கூட வைஸ் பிரின்சிபல் பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாருங்கிறது இப்போ அதேமே பாருங்க. ஆக்சுவலி அதுல தப்பு இருக்கு ஒரு பாயிண்ட். இப்போ அருண் வந்துட்டு கொடுக்குறாருன்றது மாதிரி அருண் வந்துட்டு ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு கொடுப்பாரோ இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு வகையில கொடுப்பாரோ, நீங்க பிரின்சிபலா நீங்க கொடுக்க வேணா, பிடி டீச்சர் ஆகிய ஜெஃப் வந்துட்டு கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் வச்சது சம்வேர் தி அதர். நான் சொல்றேன், நான் பர்சனலா என் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வச்சிட்ட பிறகுதான் வந்துட்டு அருண் ட்ரிகர் ஆனப்ல. அதுக்காக தான் நான் அது கேட்க வந்தேன். அதுக்காக தான் அந்த டவுட் வந்தது. அதுதான் இப்போ அதுதான் ஆக்சுவலா என்னன்னா அந்த பாயிண்ட் வச்சது நீங்க வந்து ஸ்கூல் வைஸ் நீங்க அப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரீங்க ஞான செல்வா. ஆமா. ஆனா அவங்க வச்ச மோட்டிவ் என்னன்னா ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு ஸ்பேஸே இருக்க மாட்டேங்குது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு ஸ்கூல்ல அதிகப்படியா பிடி டீச்சர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிறத விட ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர்ஸ் கனெக்ட் ஆகிற விதம் தான் அதிகம். பிடி டீச்சரோட ரோல்ன்றது ஏதாவது வருஷத்துல ஒரு வாட்டி நடக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணும்போது எத்தனை கப்பு வாங்கிட்டு வந்தாங்க, வருஷத்துல ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த பிடி டீச்சருக்கான ஸ்கோப். அண்ட் மோர் ஓவர் இதுதாங்க இந்த ஒரு குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு ஜாக்லின் கிட்ட ஒரு மாதிரி நல்லா இருக்கு. whereas இந்த குவாலிட்டி ஏன் முத்துக்குமரன் இஸ் ஃபெயிலிங் டு டெலிவர் அகைன். நான் எல்லாரும் நினைப்பீங்க இவன் எப்ப பேசினாலும் முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டா பேசுவான். ஏன்னா ஒரு வின்னிங் மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்ற பட்சத்துல while you are giving space for equivalent opportunity, see நான் தான் வந்துட்டு விளையாடுவேன், நான் தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன்ற அது ஒரு ஃபேக்டர்ல வரும்போது மீதி பேரை விளையாட விடாம you are dummifying it. அப்போ இவ்வளவு பொருட்செலவுல இந்த ப்ரோக்ராம் பண்றாங்கன்னா எல்லாரையுமே விளையாட விட்டு அவங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டியில போயிட்டு அவங்கள விட நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்றது தான் ஒரு ஸ்மார்ட்டர் பிளேயர் who will be the superb material for winning the title. இங்க அட்லீஸ்ட் ஜாக்லின் இஸ் ஓப்பனிங் த ஸ்பேஸ் ஃபார் யாரோ ஒருத்தருக்கு இல்லாத அந்த ஒரு ஸ்பேஸ் இந்த டாஸ்க்ல
இடத்துல ஜெஃப் வந்துட்டு தெரிய மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்கல்ல, தட் இஸ் கைண்ட் ஆஃப் அ குட் மூவ் ஃப்ரம் ஜாக்லின். நான் அப்படி பார்க்குறேன். இதே முத்துக்குமரன் என்ன பண்றாரு, தான் விளையாடணும்னு நினைக்கிறத தான் மட்டும் தான் விளையாடணும்னு நினைக்கிறாரு. இல்ல மத்தவங்க விளையாடுனாங்கன்னா கூட நீங்க நல்லா பாருங்க, இந்த ஸ்கூல்லயே அந்த பால் எடுக்கிறதுக்காக ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்கல்ல, அந்த டாஸ்க்ல முத்துக்குமரனோட குரல் தான். இப்போ கேர்ள்ஸ் சைடுல வந்துட்டு சாச்சனாவோட குரல் ஓவரா இருந்ததுன்னா, பாய்ஸ் சைடுல முத்துக்குமரனோட குரல் ஓவரா இருக்கு. எல்லாத்துலயுமே அவரோட ஆதிக்கம் அதிகப்படியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க ஆதிக்கம் இருக்கணும்ன்றத தாண்டி கிவ் தெம் அ ஸ்பேஸ். அவங்களே தத்தளிச்சு வரட்டும். அவங்களே வந்துட்டு நீந்தி வந்து விளையாடட்டும். அந்த ஒரு ஃபேக்டர் வந்து அந்த ஒரு வகையிலயுமே வந்துட்டு மேபி ஜாக்லின் வந்துட்டு ஜெஃப்கான ஸ்பேஸ் குடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்களோன்றது எனக்கு யோசிக்க வச்சுது. இல்ல நீங்க சொல்றது ட்ரூ தான். பட் இது வந்து ஹியூமானிட்டிக்காக விளையாடுற கேம் இல்லல்ல. இது வந்துட்டு ஃபைனலி வந்துட்டு யாரு கப் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க உள்ள இருந்து எல்லாருமே பாக்குறாங்க. இல்ல சசி, இது ஹியூமானிட்டின்றது கிடையாது. அந்த ஸ்கூலோட டாஸ்க்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த இல்ல ஸ்கூல்ல அப்படி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி ஜெஃப்ரி தான் அது பேசணும். அது ஏன் ஜெஃப்ரிக்காக ஏன் ஜாக்லின் பேசணும்? இது see அவங்களுடைய பேசிக் குவாலிட்டிங்க. கேமே தாண்டி அதுதான் நான் மனுஷனா அதுதான் நினைக்கிறேன் இந்த அது இடத்துல பேசிக் இல்ல குவாலிட்டி அது ஆயிடுது. எப்படி அது அப்போ சரி, ஒருத்தவங்களோட பேசிக் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம். பட் கேம்னு வரைச்சு அடிச்சு புடிச்சு நான் தான் வின் பண்ணணும் அப்படிங்கறது அது ஓவர்லாப் ஆகும்ல. அப்படி சொல்ல வரேன். எனக்கு இன்னொரு நீங்க விஷயம் அங்க அப்படி பார்த்தா புடிச்சிருந்தது யாஷிகா என்னன்னா, தான் டைட்டில் வின்னர் ஆயிருக்கணும் அந்த சீசன். இல்ல கரெக்டா? சசி இல்ல இன்னொரு விஷயம் இந்த 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 இதுல நம்ம யார் பெஸ்டா விளையாடுறவங்களுக்கு எங்க குடுக்குறாங்க சசி winner? சசி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு பேசி இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் குடுக்கணும்னு பேசும்போது யாருனாலும் ஒப்பீனியன்ஸை வைக்கலாம். ஸோ எனக்கு ஜாக்லின் வச்ச ஒப்பீனியன் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஓகே. என்னோட லைஃப இல்ல இல்ல சார்ந்த ஒரு பாயிண்டா அந்த இருந்துச்சு. ஒப்பீனியன் கரெக்ட் தான். ம் ஜெஃப்ரிக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்க சொல்ல வந்தது கரெக்டான வேலிட் பாயிண்ட். ஏன்னா ஜெஃப்ரி வந்து அந்த பிடி செக்ஷன் எடுக்கும் போதே ஒரு சிலர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா இவர் தான் போய் மூக்க நுழைக்கிறாரு. ம் ஓகேவா? அதான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்ல வந்தாங்க. ஆக்சுவலா நீங்க எல்லா விஷயத்துலயும் போய் மூக்க நுழைச்சு நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் கூட கொடுக்க விட மாட்டீங்க. அது அவருக்கான அந்த கேட்கறச்சு அவர் ஸ்பேஸே சிம்பிளா என்ன கொடுக்க. சொல்லிட்டாரு, அதுக்குதான் ஆக்சுவலி அதுதான் எனக்கு பிடிக்கப்பட்ட எனக்கு இந்த இடத்துல ஒரு கேரக்டர். பாயிண்ட் இருக்கு செல்வம்கிட்ட. நான் இதுல செல்வம்க்கு ரொம்ப அதுதான் முரண் அட்லாஸ்ட் போடுறேன். எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போர்வையில மாறிப்பாங்க. செல்வம் கேக்குதா? எனக்கு கொடுக்க ரோல் ஹலோ நிறைய செல்வம்? பேர் கொடுத்த ஆக்சுவலா அதுதான் ஆர்கே அவர் கேட்கலன்னு சொல்லிட்டே நினைக்கிறேன். இருந்தாரு. நீங்க வெளியில போயிட்டு வாங்க. யா ஓகே. ஆர்கே பேசுறாரா? எனக்கு கேட்கலையே. அதான் பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட் டீமே கொஞ்ச நேரம் தலைமறைவா இருக்கிறாங்க. இல்ல காணோம். ஹோஸ்ட் ஏதோ கால்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இல்ல ஓகே. நீங்க ஆக்சுவலி இன்னொன்னு முத்துக்குமரன் கேம் பிளே பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆக்சுவலி அந்த ம் அந்த அந்த, சேதுபதியோட அந்த எபிசோடுக்கு அப்புறமே அவருக்கு இப்போ கொஞ்சம் வந்து அவர் கம்மியா பேசிட்டாரா இல்ல கம்மியா காமிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அதுக்கப்புறம் கண்டினியூஸா அருண் தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட வந்து அந்த கிச்சன் டாஸ்க் டிஸ்கஸ் பண்றச்சு அவரு எனக்கே பாவம் அந்த சின்னப்பா இவர் பேசணும் சொல்றாரு. அவருக்கு பாயிண்ட் சான்ஸே கொடுக்கல கம்ப்ளீட்டா அருண். இல்ல சசி, இதுல இன்னொன்னு என்னன்னா, முத்துக்குமரன் வந்துட்டு சொல்றாருல, இப்போ முத்துக்குமரனை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. ரோஸ்ட் ம். பண்ணதுக்கு அப்புறமா அவரு கேம்ல இறங்கி விளையாடுற விதம வந்துட்டு அவரு கம்மி பண்ணிக்கிட்டாரே தவிர்த்து, அன்வான்டடா சில இடத்துல வந்துட்டு தானாவே போய் ஆஜராயிட்டு அவர் மேல ஒரு தேவையில்லாத சில நெகட்டிவிட்டிய அவர் சைடே திருப்பிக்கிறார்ல, அதை எங்கேயுமே ம். கம்மி பண்ணல. எனக்கு என்னன்னா, இவரு கத்தும்போது கேம்ல இறங்கி விளையாடுங்க. தப்பு கிடையாது. உங்களுக்கு ஏத்த மாரி சில விஷயங்கள நீங்க நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏத்த மாரின்னு இல்ல. அவருக்கு தெரியாம பண்றாரா? இல்ல தெரிஞ்சே பண்றாரா? அவருக்கு நெறைய நெகட்டிவான ஒரு விஷயங்கள தனக்கு தானே வந்துட்டு திருப்பிக்கிறார்ல. அத கம்மி பண்ணல இப்ப வரைக்கும். ஆக்சுவலா விஜய் சேதுபதி இல்ல ரோஸ்ட் நான் பண்றது அதுக்குள்ள அவரோட கேம் பிளேவா தான் இருக்குமோன்னு கூட தோணுது. ஒருவேளை ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா நம்ம வந்து தெரியணும், இல்ல நெகட்டிவா தெரியணும் அப்படின்னு விளையாடுறோம்னு கூட தோணுது. இல்லங்க. இது இந்த கிராஃப் வந்துட்டு செட் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் அவருக்கு முடிஞ்சிருச்சே. இந்த கிராஃப நீங்க செட் பண்ணணும்னா, நான் முழுக்க முழுக்க கெட்டவனாவே தான் நான் கேம் விளையாட போறேன்னா, நீ ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்லயே அத செட் பண்ணிடணும். நீ அத நோக்கி மட்டுமே ஓகே. ஆடிக்கிட்டு இருந்தா, த்ரூ அவுட்டா ஆடியன்ஸ் வந்துட்டு உங்கள அந்த போர்வையிலேயே பார்ப்பாங்க. அந்த போர்வையில பார்க்கும்போது, இவரு கெட்டவன் தான். இந்த கெட்டவன்லயும் நெறைய இடத்துல இந்த கேம நியாயமா விளையாடுறாருன்னு சொல்லிட்டு, அந்த ஃபார்மேட்லயே இவர வந்துட்டு லாங் ரன் கொண்டு வந்துருவாங்க. ப்ராபப்லி ஒரு டைட்டில் வின்னரா கூட எடுத்துட்டு கொண்டு போயிடுவாங்க. பட் ஒண்ணு இல்ல நல்லவரா இருக்கிறேன்னா, நீ எல்லா இடத்துலயுமே நல்லவனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அ சௌந்தர்யாவ பத்தி விஷால் வந்துட்டு ஏதாவது தப்பா அவர்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா, நாம இந்த இந்த விளையாட்ட வந்துட்டு ஜென்யூனா விளையாட வந்திருக்கோம். அவ யார பத்தியும் தரம் தாழ்ந்து பேசாதீங்க. அப்படி பேசுறதுன்னா அத என்கிட்ட பேசாதீங்க. அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை முத்துக்குமரன் கிட்ட வந்திருந்தா, அவரோட கிரெடிபிலிட்டி பாயிண்ட் இவர் வந்துட்டு அறம் சார்ந்து விளையாடுறாரு. இவர்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டீஸ் எப்பயுமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிராஃப்லயே நம்ம அவர பார்க்க ஆரம்பிப்போம்.
பட் இங்க என்ன ஆயிடுதுன்னா, இவர் வந்துட்டு பேசுறது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தைகள்ல பேசி அட்ராக்டிவா வச்சுக்கிறாரு. கேம வந்துட்டு இறங்கி போயிட்டு ஆடுறாரு. யாருமே டீகோட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த கேமோட சூட்சுமத்த சூப்பரா டீகோடும் பண்றாரு. பட் அத தாண்டி சில விஷயங்கள வந்துட்டு நெகட்டிவா இப்போ இவரு பிளேயரா வந்துட்டு தன்னை நிலைப்படுத்திப்பாரு இந்த பிக் பாஸ் சீசன் 8ல. பட் ஒரு குட் கேரக்டர்ட் பெர்சனாலிட்டி டுவர்ட்ஸ் த டைட்டில் வின்னர்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஹி இஸ் சம்வேர் மிசரபிளி ஃபெயிலிங் டெய்லி பேசிஸ். இப்போ நேத்தி கூட பாருங்க, நைட் வந்துட்டு எல்லாருமே ஜெஃப்ரியும், விஷாலும் வந்துட்டு சௌந்தர்யாவ மார்க் பண்றாங்க. ஜெஃப்ரி அதிகப்படியா பண்றாரு. அத எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஜெஃப்ரி கிட்ட எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. விஷால் பண்ணிட்டு இருக்காரு. விஷாலையே ஓவரா ரோஸ்ட் பண்ணோம் நம்மன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் சசி. பட் நேத்திக்கு வந்துட்டு ஜெஃப்ரி பண்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். ஓகேவா? இப்போ இத இன்னொரு ஃப்ரேமும் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ல இருக்கு என்னன்னா, முத்துக்குமரன் அத பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரைட்? அது ஒண்ணு இந்த மாரி பண்றது தப்புங்க. லைக் சௌந்தர்யா இருக்கும்போது பண்ணலாம். அவங்களும் ரசிப்பாங்கன்னு சொன்னா கூட, முத்துக்குமரன் மேல எனக்கு பெர்சனலா ஒரு இமேஜ் இன்கிரீஸ் ஆகும். ஏய் திஸ் மேன் ஒரு நல்ல கேரக்டரா இருக்காருன்ட்டு. பட் அத வேடிக்கை மட்டும் பார்ப்பாரு. அத ஸ்டாப்பும் பண்ண மாட்டாரு. அத எப்படி கொண்டு போணுன்ற அந்த ஃபேக்டரும் இருக்காது. இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு வந்துட்டு அவர கரெக்ட்டாவே பார்க்க ஆக்சுவலி தோணல. செல்வா, ம். நீங்க சொல்றதுல வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்தாலும், பட் இப்ப அவர் வந்து சும்மாவே இப்ப ஹோல் பாய்ஸ் டீம் அவருக்கு எதிரா இருக்காங்க. ம். சோ இப்ப இவரு சின்ன விஷயத்த ஏதாவது இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போயிட்டாலே, ம். பாய்ஸ் எல்லாரும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இவனை வெளியே அனுப்புன்ற மாதிரி மாறிடுவாங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். அண்ட் கரெக்ட்டா ஒன் இருக்கா? மோர் இதுக்கு திங், மட்டும் நீங்க பதில் சொல்லிடலாமா? இதுக்கு பதில் சொல்லட்டுமா? இப்போ இல்ல 2 கொஸ்டினுமே உங்களுக்கானதுதான். அது சரி மட்டும் நான் சொல்லுங்க. முடிச்சிடுறேன். ம். இப்ப ஜெஃப்ரி பத்தி சொன்னீங்க. ஜாக்லின் பனிஷ்மெண்ட் வந்து ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தர்ஷிகாக்கு அப்படின்ட்டு. பட் ஒன்ஸ் இப்ப வந்து மேஜர் இஷ்யூன்னு இருக்குல்ல, இப்ப வேற ஏதோ ஒரு டைம்ல வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வேற பிடி சார். பட் ஒன் மேஜர் இஷ்யூ இந்த மாதிரி போய் செவுத்துல கிறுக்கிறது, அங்கங்க கிறுக்குனதுக்கு who address means principal to address this. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா எங்க ஸ்கூல்லயும் இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. இதோட பேடா பிரின்சிபலை பத்தியே பேடா எழுதி அதெல்லாம் நடந்திருக்கு. சம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நடந்த இடத்துல பிரின்சிபல் தான் இந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுவாங்க. எழுதுற இந்த போர்ட்ஸ்ல இந்த மாதிரி தப்பா எழுதுறதெல்லாம் மேஜர் இஷ்யூ வந்து பிரின்சிபல்கிட்ட தான் போய் பிரின்சிபல் அட்ரஸ் பண்ணும். பட் அங்க வைஸ் பிரின்சிபல் அட்ரஸ் பண்றது நாட் ஃபேர். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டீங்க? மறந்துட்டேன் நானு. ஐயோ! அதுக்கு தான் அப்பயே ஓகே. நீங்க வந்துட்டு ஒட்டுமொத்தமா பாய்ஸ் டீமுக்கு ஒட்டுமொத்தமா பாய்ஸ் டீம் வந்துட்டு ஆல்ரெடி முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. இங்க இந்த கேமை புரிஞ்சுக்கணும். இஃப் யூ ரெஃபர் சீசன் 4, ஆரின்ற ஒருத்தர் நல்லவரா இருந்தாரு. ஒட்டுமொத்த வீட்டுமே அவரை எதிர்த்து நின்னுச்சு. அங்க எதிர்த்து நிக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேவா? எதிர்த்து நிக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஒட்டுமொத்தமாவே எதிர்த்து நிக்கட்டும். ஆனா எதிர்த்து நின்னு இவர கார்னர் செய்யப்படும் போதும், இவரோட கேம் அணுகுமுறை எப்படி இருக்கு? அந்த கேமோட அணுகுமுறையில எதிர்த்து நின்ன எல்லாரையுமே எந்த அளவுக்கு கண்ணியமா டிஃபீட் பண்றாருன்ற அந்த ஒரு ஃபேக்டர் வரும் பட்சத்துல தான், ஹாரியே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தாரு சீசன் 4 பொறுத்தவரைக்கும். ரைட்டா? அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் கன்வின்சிங் விக்டரி வேணும்னா, இவரோட நிலைப்பாடுல இருந்துட்டு கரெக்ட் எது, தப்பு எதுன்னு ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்கணும். கரெக்டான விஷயத்த ரொம்ப தைரியமா செய்யணும். யார வேணாலும் எதிர்த்து. தப்பான விஷயத்த இவரு பண்ணக்கூடாது. 2. 3வது விஷயம், வேற யாராவது தப்பு பண்ணா, 1 நீங்க அந்த இடத்துல இல்லாம தூரமா போயிடுங்க. உங்கள யாருமே பெருசா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இல்ல முத்துக்குமரன் இல்லன்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரு சொன்னாலும், ஐ வில் ஸ்ட்ராங்லி அக்ரி. பட் என்னன்னா, அது ஒரு தப்புன்னு நடக்கும்போது, முத்துக்குமரன் அத வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ ஏன் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் கேட்பாங்க. பட் பார்க்கக்கூடாதுன்னா, ஒரு டைட்டில் வின்னருக்காக ஈக்குவலன்ட்டா வந்துட்டு அதிகப்படியா ஒருத்தர பேசிட்டு இருக்கீங்கன்னா, அவர் இந்த இடத்துலலாம் ஹி நீட் டூ டேக் சம் ஸ்டாண்ட் டு என்ஷூர் இது வந்துட்டு தப்பு. இது வந்துட்டு ராங்கா ப்ரொஜெக்ட் ஆகும். இத நீங்க பண்ணாதீங்க. அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடெல்லாம் எங்கெங்க வைக்கிறாரோ, அங்கெல்லாம் வந்துட்டு அவரோட பெர்சனாலிட்டி ஆஃப் இமேஜ் டுவர்ட்ஸ் திஸ் கேம் அண்ட் சீசன் அதிகப்படியா இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் ஒரு கேபிட்டலைசிங் பாயிண்ட். நான் அத பண்ண மாட்டேன். ஆனா மத்தவங்க பண்றத நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னா, அது தப்பு தானே. when it comes to முத்துக்குமரன். அத பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அப்போ இல்ல வீட்டையே அவரு என்ஜாய் பண்றேன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா ஒரு வகையான குளோரிபிகேஷன் கொடுக்குறாரு அது. அதான் குளோரிபிகேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் தான் நானும் நினைக்கிறேன்.
பட் நான் இங்க அதை என்ன அட்ரஸ் பண்றேன்னா, இப்ப நம்ம பழைய சீசனோட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நம்ம அப்படி கம்பேர் பண்றப்ப 7 சீசனோடய நமக்கு இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டோட்டலா முரண்பட்ட சீசன். பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ன்ற ஒரு புது கான்செப்டை வச்சதே தப்பு. பட் இருந்தாலும் அதை வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க லாஸ்ட் சீசன் பண்ணது, ஏன்னா இவர் வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் சீசன்ல ரொம்ப ரிவ்யூ பண்ணியிருக்காரு முத்துக்குமர். ஸோ அதை பார்த்துட்டு வந்தவர் இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஸோ அதுக்கு தயாரா இருக்கணும், பட் அந்த இண்டிவிஜுவலா ஸ்டாண்ட் பண்றத வந்து நான் அக்செப்ட் பண்றேன். அதுதான் இருக்கு. லைக் ஒரு டைட்டில் வின்னருக்காக நீங்க போகணும் அப்படின்னா நிறைய அவமானங்கள் இருக்கும், நிறைய அசிங்கங்கள் இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்பதான் அந்த ஒரு விஷயம் வரும்போது மட்டும்தான் ஹி வில் பி லைக் அ சூப்பர் பிளேயர் ஆஃப் தட் சீசன். ரைட்டா? இப்போ எனக்கு இது கேட்கல அப்படின்றத தாண்டி அவர் அந்த இடத்துல இருக்காருன்னா அதை கண்டிப்பா கேட்கணும். அப்பதான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டரா அவரை நிலைப்படுத்திக்க முடியும். சும்மா பேச்சுல மட்டும் நான் வந்துட்டு எப்பயுமே நல்லதை யோசிக்கக்கூடிய ஆளு, நல்லதை பண்ணக்கூடிய ஆளுன்னா, ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதை கேட்கறதையும் நீங்க பண்ணா மட்டும்தான் அது ஆடியன்ஸ் வந்து கன்வின்சிங்கா எடுத்துப்பாங்க. இவர் பண்ணது மட்டும்தான் இவர் மட்டும்தான் பண்ணுவார் போல இருக்கு ஏதாவது ஒரு நல்லதுன்னா. இதே மத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை கேட்காம போறதும் ஒரு கெட்டவனுக்கான ஒரு குணாதிசயம் தான். அட்லீஸ்ட் நீங்க அந்த இடத்துல இல்லாம கூட போயிடுங்க. அதிகப்படியான கிரிட்டிசிசம் வராது. நான் அந்த பாயிண்ட் தான் எடுத்து வைக்கிறேன். அண்ட் அகைன் நீங்க சொன்னது when it comes to ஜெஃப், நீங்க சொன்னீங்கல்ல அது பனிஷ்மெண்ட். நான் இப்பயே சொல்றேன், பிரின்சிபல் தான் தலையிடணும். ஓகே. ஆனா பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, பிரின்சிபல்ன்றவங்க இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓ அண்ட் வைஸ் பிரசிடென்ட் மாதிரி தாங்க. சிஇஓ எல்லா இடத்துலையுமே போயிட்டு தலையிட்டுக்கிட்டே இருக்க மாட்டாரு. when there is an reputation power, அந்த செகண்ட் லேயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் போவோம். அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற அந்த ஃபேக்டர்ல it will be addressed by the topmost layer of that organization. அப்போ வைஸ் பிரின்சிபல் தலையிட்டதை பத்தியும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க பனிஷ்மெண்ட் வந்துட்டு பிடி சார் கொடுக்கணுன்றது எந்த ஸ்கூல்னாலும் அந்த பிஹேவியரல் ஆஸ்பெக்டுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். இப்போ பாத்ரூம்லயே ஏதாவது கிறுக்கி வைக்கிறாங்க, எழுதி வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல எங்க ஸ்கூல்லயுமே நடந்தது. பிடி டீச்சர்ஸ் தான் வந்துட்டு தே வில் பி அக்ராஸ். இப்போ பிரின்சிபல் வந்துட்டு அவங்களோட ரூம்ல தான் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஸ்டாஃப் ரூம்ல தான் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. பிடி டீச்சர் இஸ் த ஒன் பர்சன் who will roam towards அந்த ஸ்டாஃப் ரூம் சைட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு பசங்களாம் வந்துட்டு கிளாஸ் விட்டு வெளில ஏதாவது அராத்தனம் பண்ணிட்டு இருக்காங்களா, ஒரு குட்டியோண்டு வந்து ஒரு ஒரு பார்வையிலேயே இருந்துட்டே இருப்பாங்க. பிரின்சிபல் போறது ரவுண்ட்ஸ், பட் பிடி டீச்சர் அந்த ஸ்கூலோட ஒழுங்குமுறையை கம்ப்ளீட்டா அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்கும் பட்சத்துல, ஸோ ஆப்வியஸ்லி ஜாக்லின் சொன்ன அந்த பாயிண்ட் ஐ ஆல்வேஸ் அக்ரி தான். ஒரு பிடி டீச்சர் தான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்ன பாயிண்ட் என்னோட இதுல இருந்து நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணோன்றது இல்லை, ஜென்ரலா நான் படிச்ச அந்த 2 ஸ்கூல்லயுமே நடந்த அந்த ஒரு ஃபேக்டர் ஆஃப் பாயிண்ட் வச்சு தான் நான் கன்வே பண்றேன். No, I didn't disagree that, but the point major issue இல்ல, so that should be addressed by principal அப்படின்றதா என்னோட கருத்து. மேஜர் இஷ்யூனாலும் பிரின்சிபல் அட்ரஸ் பண்றதே ஃபர்ஸ்ட் பிடி டீச்சரை வச்சும் பண்ணுவாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன் தலைவா எங்க ஸ்கூல்ல. இதுவரைக்கும் எல்லாருமே ஸ்கூல் வந்துட்டு எத்தனை வருஷம் படிச்சிருப்போம் உங்களுக்கும் தெரியும். லைக் 1 வருஷம் 2 வருஷம்ன்றதை தாண்டி 2 ஸ்கூல்லயுமே வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி understand that. Yeah, that's fine. Thank you. வேகமா கேள்வி கேட்டு வெளில போயிட்டாங்க. சொல்லுங்க. சாரி, ஆக்சுவலி வந்து கரண்ட் போயிடுச்சு, அதனால நெட் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஐ அம் சாரி. ஓகே, நோ வரிஸ் நோ வரிஸ். இல்ல இந்த முத்துக்குமரன் ஆரிக்கு கம்பேரிசன் யாரோ கொடுக்கும்போது கூட சொன்னேன் நானு. ஆரி வந்து ஆக்சுவலா 1 hour தான் பார்த்தான், அந்த 1 hourல நல்லவரா இருந்தாரு. முத்துக்குமரன் ஆக்சுவலா அதுல என்னன்னா நிறைய விஷயம் அவர் வந்து ஒரு ஒரு சைட் ஸ்டாண்ட் எடுத்தாரு ஆரி. அது அந்த ஸ்டாண்ட் வந்து இவர் எடுக்கல. நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா சாம், நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா, ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்துட்டு அவர் மாறல. இது 1 hour 24 hours சொல்லி பார்க்காதீங்க. ஒரு 24 hours-ஓட ஒரு கம்பைலேஷன் ஆஃப் வாட்சிங் மெட்டீரியல் தான் 1 hour-ன்றது. இப்போ இங்கேயுமே முத்துக்குமரன் வந்துட்டு 1 hour-ல காமிக்கும் போதும் நான் 1 hour எபிசோட் தான் மெஜாரிட்டி பார்ப்பேன். அட்லீஸ்ட் நீங்க எல்லாருமே வந்துட்டு லைவ் நிறைய பேர் பாக்குறீங்க. நான் 1 hour எபிசோட் தான் மெஜாரிட்டி பார்க்கும்போது 1 hour எபிசோட்ல வச்சே நான் முத்துக்குமரன் நல்லது மட்டுமே பண்றாருன்னு நான் யோசிக்கவே இல்லையே. அந்த 1 hour எபிசோட்லயே முத்துக்குமரன் பண்ற த கேரக்டர் ஓரியன்டட் ஃபிளாஸும் எனக்கு இருக்க தெரியதான் செய்யுது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். முத்துக்குமரனால ஒரு சைடு அட்லீஸ்ட் பாய்ஸ்னா பாய்ஸ் சைடு மட்டும் ஸ்டாண்ட் எடுக்கிறதுல
ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு வர்றாரு. ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபேவராகவும், இன்னொரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒஸ்டாகவும் அப்படின்லாம் பேசும்போதுதான் அந்த இடத்துல அவர் தடம் புரள்றாரு. எனக்கு இன்னொன்னுன்னா, இந்த கேம் விளையாட வந்திருக்கீங்கல்ல, ரூல்ஸுக்குள்ள விளையாடணும். ரைட்டா? அப்படி பார்த்தா முத்துக்குமரன் போயிட்டு சில பேருக்கு ஊட்டி விடுறதும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்? ஏன்னா வித்தின் ரூல்ஸ். அப்ப எதுக்கு தனித்தனியா ரேஷனிங் போடுறாங்க? கேர்ள்ஸ் டீமுக்கு தனி, பாய்ஸ் டீமுக்கு தனி. நீ வந்துட்டு இது செஞ்சிருக்கன்னு நீ அவங்கள வெறுப்பேத்தலாம். தப்பே கிடையாது. இந்த கேம் ஷோல பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு இருக்கு. ரேஷனிங் வந்து தனித்தனியா போடுறாங்க. அதுக்கான ஒரு டாஸ்க் வச்சுட்டு உங்களுக்கு கம்மியா இருக்கு, உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா யார் வேணாலும் யாரை வேணாலும் வெறுப்பேத்தி கூட பார்க்கட்டும். இன்னைக்கு எங்க வீட்ல வந்துட்டு பொங்கல், சாம்பார் தெரியுமா? உங்க வீட்ல என்ன வெறும் உப்புமாவா? வெறுப்பேத்தி பாரு, அழகு பாரு. தப்பே கிடையாது அதெல்லாம். தோஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். ஆனா இங்க வந்துட்டு நீங்க உங்க ஹியூமனிட்டி காமிக்கிறன்ற பட்சத்துல நீ ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்றனா, அப்ப நான் சில இடத்துல நான் ரூல்ஸுக்குள்ளதான் விளையாடுறேன்னு மாறு தட்டியும் பேசக்கூடாதுல்ல. நாட் டெல்லிங் அபவுட் முத்துக்குமரன். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். ஆமா. யாருனாலுமே மத்தவங்க எல்லாம் ரூல்ஸ சுத்தமா மதிக்கிறதே இல்ல இல்ல bro. செல்வா, நான் பார்த்த வரைக்கும் முத்துக்குமரன் வந்து சச்சினாக்கு மட்டும் தான் ஊட்டி விட்டாரு. அதுவும் அவங்க கேர்ள்ஸ் டீம்ல இருக்கும் போது அவளுக்கு ஊட்டி விட்ட மாதிரி இருந்தது. அதை தவிர மத்தவங்க இவங்களோட அதாங்க ரேஷனிங்க கேர்ள்ஸ் டீம் மத்தவங்களுக்கு யாரும் ஷேர் அதுதான் பண்ணும்போது இங்க நான் பாருங்க. பார்க்கல, தெரியல. கேர்ள்ஸ் டீம்ல இருக்கும்போது ஊட்டி விடுறது தானே தப்பு. பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஊட்டி விடுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. பிகாஸ் இல்ல ஐம் சாரி பாய்ஸ் டீம்ல சச்சினா பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது தானே ஊட்டி விட்டாரு அவரு. இல்ல கேர்ள்ஸ் இல்ல டீம்ல இல்ல இருக்கும் நிறைய போதுமே ஊட்டி இடத்துல ஊட்டி விட்டுருக்காரு விட்டுருக்காரு. நிறைய டைம். சாரி அப்ப நான் பார்த்து பார்க்கல. அந்த வகையில அங்கேயே வந்துட்டு அவர் ரூல்ஸுக்குள்ள விளையாடல. அந்த ஒரு ஃபேக்டர் நீங்க ஹியூமனிட்டி ஷோ ஆஃப் பண்றதுக்கு நிறைய இடம் இருந்திருக்கு. ரைட்டா? அந்த இடத்துல நீங்க கேட்கல. இங்க வந்துட்டு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இருக்குன்னு ஊட்டி விட்டுறதுக்காக நீங்க அங்க வந்துட்டு ஹியூமனிட்டியை ஷோ ஆஃப் பண்றன்ற பேர்ல நீங்க ரூல்ஸை வந்துட்டு பிரேக் தான் பண்றீங்க. இல்ல அக்ரீட், அந்த பாயிண்ட் அக்ரீட். பட் இந்த அன்ஷிதா கூட சண்டை வரும்போது கூட அவர் ஒரு பாயிண்ட் சொல்வாரு, நான் நல்லவன், நான் எப்போ சொன்னேன், நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்றேன், நம்ம அப்படி புரிஞ்சுட்டு இருப்போமோ அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் கூட அவர் நல்லவர் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவர் வின்னர் ஆவாங்களான்னு தெரியாது. ஆனா யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க வின்னர் ஆட்டும் தான் நான் ஃபீல் பண்றேன். அவர் நல்லவர்னு சொல்ல சசி. ஆனா நல்லவர் மாதிரி பேசுவாரு. நல்லவர்னு ஒரு வாயை திறந்து சொல்லல. ஆனா அவர் பேசுற விஷயங்கள் தான் நல்லவன்றத இன்டைரக்டா இன்டியூஸ் பண்றாருல பல இடத்துல. அப்போ பல இடத்துல அதை இன்டைரக்டா இன்டியூஸ் பண்றாரு டுவர்ட்ஸ் த ஆடியன்ஸ் அண்ட் கண்டஸ்டன்ட்ஸ் வரும்போது அந்த நிலைப்பாடு கம்ப்ளீட்டா த்ரூ அவுட்டா இருக்கணும். அவர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுது, இந்த வார்த்தை கரெக்டான்னு தெரியல, பட் ஒரு மாதிரி கிரிமினலா விளையாடுறாருங்கிறது கூட நல்ல ஆப்வியஸா தெரியுது. நல்ல எண்ணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் ஃபைன். நான் என்ன சொல்றேன்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் கேம் ஆடுவோம். என் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ எப்ப பாரு முத்துக்குமரனை பத்தி தான் தப்பா பேசுறீங்கன்னா, முத்துக்குமரனோட கேமை விமர்சனம் பண்ண எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க எல்லாருமே அவரோட நல்லதை மட்டும் சில பேர் பேசுறாங்கன்னா, நான் அவரோட தப்பும் என் பார்வையில படுது, நான் அதையும் சேர்த்து பேசுறேன். அண்ட் மோர் ஓவர் முத்துக்குமரன் பண்ண நல்லதையுமே நான் நிறைய இடத்துல அட்ரஸும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு அந்த பேச்சு போட்டி டாஸ்க் இருந்துச்சு இல்லையா, பட்டிமன்றம் மாதிரி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆளா முத்துக்குமரன் தான் பேசியிருப்பாரு. பீயிங் அட் த கேர்ள் சைட் பேசும்போது முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஆளா பேசினாரு. ஆனா அவர் பேசினதுக்கு அப்புறமா உலகத்துல எந்த பட்டிமன்ற தலைவராக இருந்தாலும் அவரோட பாயிண்ட்ஸை வந்துட்டு டிஃபெண்ட் பண்றதுக்கு பாயிண்டே கிடையாது. அந்த மாதிரி தான் அவர் பேசினாரு. சூப்பரான ஒரு பிளேயரா செம்மையா பேசினாரு இந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நான் அப்ரிஷியேட் பண்ணும்போது அதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. முத்துக்குமரனோட ஃபேன் சொல்றேன். பட் அவர் பண்ற தப்பையும் சேர்த்து சொல்லும் பட்சத்துல ஆப்வியஸ்லி இப்போ அதான் சொல்றேனே, நான் நேத்திக்கு மார்க் பண்ண விஷயத்துல அவர் அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. இவங்க மேல மட்டும் தான் அதிகப்படியா இருக்கும். இந்த கேமராமேனும் என்ன பண்ணி தொலைறாங்க, முத்துக்குமரன் கிட்ட ஃப்ரேமை திருப்பி வச்சிடறாங்க. இப்போ முத்துக்குமரன் நல்லவரா கெட்டவரான்ற நம்ம பார்வையில எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்போது, வாட் சேனல் இஸ் டூயிங் ஹியர்? முத்துக்குமரனுக்கு எதுக்கு ஃப்ரேம் வைக்கிறீங்க? அங்க ஜெஃப்பும் விஷாலும் தானே தேவையில்லாம சௌந்தர்யாவை பத்தி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முத்துக்குமரன் ஏதாவது பேசுறாருன்னா அவர்கிட்ட நீங்க கேமரா ஃப்ரேம் வைங்க. இப்ப முத்துக்குமரனை நீங்க இந்த பார்வையிலே நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கேமராமேன் ஒன்லி இஸ் இன்ஜெக்டிங் அஸ், ரைட்? அப்ப நான் அந்த விஷயத்தையும் சேர்த்து தான் பாக்குறேன். என் சைடுல தப்பு கிடையாது. The content team is correcting. உங்க சைடுல தப்பு நான் சொல்லவே இல்ல. இல்ல நான் நீங்கன்னு சொல்லுங்க. ஜெனரலா கீழ சில பேர் வந்துட்டு எப்ப பாரு முத்துக்குமரனை பத்தி தப்பா பேசுறதா செல்வா வருவாருன்ற ஒரு தாட்ல இருப்பாங்கல்ல. So probably these words are for them. Okay, got it. அதுதான் சார் நானும் சொல்ல வந்தேன். என்னன்னா அவருக்கு ஜெனரலா ஒரு டாபிக்ல ஏதாவது ஒரு டாபிக்ல பேச வரும்போது ரொம்ப குளோரிஃபைங்கா பேசுவாரு. பேசிட்டு அது வந்து மத்தவங்க பண்ணும்போது அது தப்புன்னு எந்த இடத்துலயுமே அவர் சொன்னதே கிடையாது.
அவருக்கு தெரியும் அது தப்புன்னு தெரிஞ்சு அது கேட்காம விட்டுறாரு. அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. இன்னொருத்தர் பண்ற தப்பையுமே வந்து இவர் கூட சேர்ந்து ஆமா மச்சான் நீ பண்ணதான் கரெக்ட், நீ செம்மையா பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுவாரு. அது வந்து எனக்கு என்னன்னா இந்த வீக்கெண்ட்லயே வந்துட்டு தீபக்கை பிடிச்சி கேட்டுருவார்ல, என்ன மேனர்ஸை ஆமா பத்தி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க விஜய் சேதுபதி கேட்டார்னா, அது விஜேஎஸ், ஜாக்லின், தீபக் இவங்க 3 பேருக்கு உண்டான விஷயம். ஓகேவா? நான் என்னன்னா முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு டைட்டில் வின்னரா வந்துட்டு நீங்க முத்துக்குமரனை பாக்குறீங்க. எனக்குமே அதிகப்படியா அவர் அந்த அந்த பொட்டன்ஷியலோட அவரை நான் பாக்குறேன். ஆனா அந்த பொட்டன்ஷியலை கம்ப்ளீட்னஸ் அவர் காமிக்காத விஷயத்த நான் ஹைலைட் பண்ணியும் பேசுறேன். இப்போ அது இருக்க ஒரு பிளேயர் இந்த பிரேக்ல விஜய்ஸ் வந்துட்டு ஒரு ஆட் பிரேக் கொடுத்துட்டு போகும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் பிரேக்ல வந்துட்டு நீங்க தீபக்கை போயிட்டு கேஸ் லைட்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் இஸ் பிட்வீன் ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாக்காக அட்ரஸ் பண்ணி பேசுறாங்க. ஸோ சௌந்தர்யாவை கூட நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தீபக், அதுக்கப்புறமா இதை வந்துட்டு தொகுத்து வழங்குறது விஜய்ஸ். இந்த 4 பேருக்குள்ள இருக்க விஷயத்த நீங்க வந்துட்டு சரி விடுங்க தீபக் பாத்துக்கலாம், இது நம்ம சைட்லயும் தப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல ஃப்ரீயா விடுங்க, நீங்க இதுக்காக டவுன் கன்சல்ட் ஆகாதீங்கன்னு பண்ணிருக்கலாம். சொன்னா ஆமா பிரச்சனை கிடையாது. நீ கன்சோல் ஆமா பண்ணல, யூ ஆர் டூயிங் அ கேஸ் லைட்டிங், அது தப்பு. இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் கிட்ட இருந்து அதை நான் எதிர்பார்க்கல. தட் இஸ் சம்திங் லிட்டரலி ராங். ரொம்ப நேரமா சொல்லுங்க. கேப்டன், சர்வைவர் கேப்டன். ஆமா ஓகே. கேப்டன் முதல்ல வந்தாரு, அவர் ஆமா பேசிட்டாரு. கேப்டன் முதல்ல வந்தார், கேப்டன் தளபதி. எஸ், அவர் பேசும்போது நடுவில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் நான். கேப்டன் இருக்கீங்களா? கேக்குதா சாம்? யாராவது பேசுறாங்களா? கேக்குது ஞான செல்லும். கேப்டன் யார் கேக்குதா? பேசுறா? இல்ல யாருமே பேசல. ஓகே ஓகே சர்வைவர் பேசியிருப்போம், அவர் கேப்டன் சரி ஓகே. கேட்கல. ஓகே ஓகே. சர்வைவர். இது செல்வம் ப்ரோக்கு தான் கொஸ்டின். ப்ரோ நீங்கள் ஆரியை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அதனால தான் வந்தேன். நீங்கள் சீசன் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டாக வெளியில தெரியாமல் ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 4ல இருந்து அந்த ஆரி அப்படியே அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. கண்டென்ட் கொடுத்தாதான் டைட்டிலுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காருல்ல. அது இப்போ நமக்கு அது என்ன இடத்துல கட்டப்படுது? இப்போ நம்ம தப்பு என்னதான் தப்பு பண்ணாலும் அது கண்டென்ட் கொடுக்குறான், டைட்டில் கொடுத்துடலாங்கிறது கரெக்டா? இல்ல அதுதான் சொல்றேங்க. இப்போ நீங்க யாரை சொல்றீங்க சர்வைவர்? இப்போ தப்பு பண்றான்னு யாரை இல்ல சொல்றீங்க? நான் இல்ல பிரதர், நான் வந்து இப்போ அசீம் ஆகட்டும், நீங்க வந்துட்டு இப்போ முத்துக்குமார் ஆகட்டும், நிறைய ஃபிளாஸ் நிறைய இருக்குல்ல. அது மீறி நம்ம கண்டென்ட் கொடுக்குறாங்க சொல்ல நம்ம டைட்டில் கொடுக்குறோம்ல. சரி அதுதான். இப்போ நான் எப்பயுமே சொல்றது தான். இப்போ நீங்க நான் ஆரின்ற ஒரு சீசனை மட்டும் ரெஃபரன்ஸ் எடுத்தா நீங்க வந்துட்டு அசீமையும் எடுக்கிறீங்க. நான் இப்பயும் சொல்றேன், நான் சீசன் 4 அதிகப்படியா இந்த கனெக்டடா சோஷியல் மீடியால நிறையலாம் பேசவே இல்ல. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆரியோட கேம் பிளே பத்தி ரொம்ப நான் பார்த்த விதம் வரைக்கும், பட் எந்த அளவுக்கு யார் பேசுறீங்கன்றதுலாம் தெரியல. நான் சாதாரணமா பார்த்துட்டு போனது தான். ரைட்? அசீம் முழுக்க முழுக்க வி வேர் டூயிங் அ ரிவ்யூ. எனக்கு ஐ எம் நாட் அ அசீம் சப்போர்ட்டர். ரேதர் ஐ எம் நாட் அ விக்ரமன் சப்போர்ட்டர் டூ. எனக்கு அசீமையும் பிடிக்காது, விக்ரமனையும் பிடிக்காது அந்த சீசன்ல. ரைட்டுங்களா? எனக்கு என்னன்னா, ஆனா 2 பேருமே அசீம் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்துட்டே ஒரு ரகடான ஒரு கேம் தான் விளையாட போறேன்றத ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே ஹி ஸ்டார்டட் டு ஷோ ஆஃப். விக்ரமன்றவரு நான் வந்துட்டு நேர்மையும் அறம் சார்ந்த விளையாட்டும் தான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்துட்டு ஹி இஸ் பிளேயிங் டுவர்ட்ஸ் தட் கேம். இவங்க 2 பேருமே ஒரே நிலைப்பாட்டுல தான் இருந்தாங்க. பட் இங்க முத்துக்குமரன் வரும்போது இத 2த்துல ஏதாவது ஒரு ஸ்டாண்டை எடுத்து விளையாடினாலே எனக்கு கன்வின்சிங்கா இருக்கும். ரைட்டா? இப்ப நல்லவர்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்கன்னா, நீங்க ஒரு ராங்கான இன்டென்ஷன்ல எந்த ஸ்பீக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இல்ல வந்துட்டு யாரையுமே வந்துட்டு லைட்டா அத பின் பாயிண்ட் பண்ற மாரியான ஒரு சூழல் இருக்கக்கூடாது. மத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, அது உங்க டீமாகவே இருந்தாலும் டைரக்ட்டா எதிர்த்து கேட்கணுன்ற அந்த ஒரு முனைப்புல நீங்க விளையாடணும். அந்த மாரி இல்ல. சரி நீங்க ஒட்டுமொத்தமா கெட்டவன் தான், நான் இப்படிதான் விளையாடுவேன். கேம்ன்னு வின் பண்றதுக்குன்னு வந்துட்டான்னா, நான் வந்துட்டு மனிதாபிமானமோ, இல்ல எதிர்க்க வந்துட்டு நான் கேர்ள்ஸோட விளையாடுறேன்ற அந்த ஒரு காம்பீட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் நான் யோசிக்காம, நான் வின் பண்ணணுன்றத மட்டும் தான் விளையாடுவேன்ற அந்த கெட்டவன் ஆஃப் கேமே கூட நீங்க விளையாடுங்க. எனக்கு அது தப்பு கிடையாது. பட் இதுவும் இல்லாம, அதுவும் இல்லாம நீங்க நல்லவன்றத உங்க பேச்சுல காமிக்கிறீங்க. பட் உங்களோட செயல்ல நீங்க நல்லவன்றது எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகல. ஓகேவா? நீங்க கெட்டவன்றத வாய் வார்த்தையா சொல்லவே இல்ல. ஆனா நீங்க பண்ற சில விஷயங்கள் உங்கள என்ன கெட்டவனா தான் பார்க்க வைக்குது. ஆஸ் பார்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் தான். நான் ஒட்டுமொத்த சீசன் சொல்லல. ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்ல அவர கெட்டவனா பார்க்க வைக்குது. இந்த ஃபேக்டர் வேணாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் சர்வைவர்.
ஓகே. ஓகே ப்ரோ. ஒரு பக்கம் வந்துட்டு சும்மா இருக்கவங்களுக்கும் டைட்டில் போகக்கூடாதுங்கிற ஆசையும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃப்ளாஸ் இருக்கு, வொர்ஸ்ட்டா பிஹேவ் பண்ற அவங்களுக்கும் போகக்கூடாதுங்கிற ஆசை இருக்கு. அப்புறம் எப்படிதான் இல்ல நம்ம இப்போ கரெக்ட்டா ஜட்ஜ் பண்றது? ஜட்ஜ் பண்ணி நம்ம டைட்டில் சரி டிசைட் பண்றது என்ன பிரதர்? பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்துட்டு ஒரு டைட்டில் வின் பண்றதுக்கான அதிகப்படியான ஒரு கெப்பாசிட்டி பாய்ஸ் டீம்ல முத்துக்குமரன் தவிர்த்து யாருக்குமே இல்லை. கேர்ள்ஸ் டீம்னு நீங்க வரும்போது இப்போதைக்கு ஜாக்லின் இஸ் த ஒன்லி கண்டெண்டர் ஹூ இஸ் பிளேயிங் டுவர்ட்ஸ் தட். நிறைய இடத்துல அதை பார்க்க முடியுது. இப்போ நான் இந்த ஃபேக்டர்ல வந்துட்டு வச்சு பார்க்குறேன். இதுக்கு மேல இவங்களோட கிராஃப் இதே லெவல்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஜாக்லின் தான் வின் பண்ணுவாங்கன்றது, ஜாக்லின் தான் வின் பண்ணுவாங்களோன்றது தான் என்னோட தாட். ரைட்டா? ஏன்னா அவங்க பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க, டீமையும் விட்டு கொடுக்கல. அதுக்கப்புறமா ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறையும் இருக்கு. அவங்களோட ஒவ்வொரு எமோஷன்ஸ்லயும் ஒரு உண்மையும் தெரியுது. இப்படிலாம் இருக்கும் பட்சத்துல முத்துக்குமரனை வந்துட்டு அவங்க கூட முத்துக்குமரன் எஸ் கேம் கிராக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல முத்துக்குமரன் அடிச்சுக்கிறதுக்கு ஜாக்லினால கூட முடியவே முடியாது. பட் இந்த கேம் வந்துட்டு வெறும்னே ஒரு பிளேயரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ற ஒரு கேம் இல்ல, ஒரு பர்சனாலிட்டியையும் சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஷோன்ற பட்சத்தில் இங்க ஒரு கேரக்டரா வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு தன்னை நிலைப்படுத்திக்கும் விதம் அதிகமாக இருக்கிறது வென் கம்பேர் டு முத்துக்குமரன்றது தான் மை பாயிண்ட் ஆஃப் வியூ as part ஆஃப் த கேம். ஆனா இது இன்னைய பொழுதுக்கு லேட்டர் டைம் ஓகே. முத்துக்குமரன் சூப்பரான ஏதாவது ஒரு மூவ் பண்ணலாம். அந்த இடத்துல வந்துட்டு இந்த கேம் ஃபார்மேட்டிங்கே கூட மாறும். முத்துக்குமரன் நோக்கி கூட நான் பேசுவேன். ஆனா இதே மாதிரி ஜாக்லின் எங்கேயாவது பெருசா மிசரபிளா தப்பு பண்ணலாம். அந்த இடத்துல ஜாக்லினோட கேம் பாயிண்ட் உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் சொல்றது இன்னைக்கு வரைக்கும் போன ஃபார்மேட்ல நான் பார்க்குற விதத்துல அகைன் நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாக்லின் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜாக்லினோட சப்போர்ட்டராவோ இல்லை ஜாக்லினோட ஃபேனாவோ கிடையாது. இந்த கேமை ஒட்டுமொத்தமா பார்க்கும் விதத்துல இப்போதைக்கு இவங்க 2 பேர். 3வதா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா சௌந்தர்யா. அவங்களுமே வந்துட்டு நிறைய ஃப்ளாஸ் 3 பேருக்கிட்டயுமே இருக்க எல்லா ஃப்ளாஸையுமே நானே சொல்லவும் செஞ்சிருக்கேன். அதை தாண்டி இல்ல இல்ல நீங்க வந்துட்டு ஃபேன் பேஸை வச்சு சொல்றீங்க நினைக்கிறேன். முத்துக்குமரன், சௌந்தர்யா ஆகட்டும், இல்ல ஜாக்லின் ஃபேன் ஆகட்டும், ஆனந்தியும் அவங்க வந்துட்டு நல்லா தானே கேம் பண்றாங்க. சில இடத்துல தப்பா இருந்தா நல்லா தானே பண்றாங்க. நீங்க அவங்க நேம் கூட சொல்லவே நான் இல்லையே. ஃபர்ஸ்ட் 3க்கு மட்டும் தான் நான் சொன்னேன். டைட்டில் வின்னருக்கான குவாலிட்டி இப்போ வரைக்கும் ஆர்ஜே ஆனந்தி காமிக்கவே இல்லை. எங்க தெரியுமா அவங்க மிஸ் பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு கேம் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு பேச வேண்டிய சூழல்ல அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அட்டாக் பண்ணி ஸ்கோர் பண்ண வேண்டிய பாயிண்ட் எல்லாத்தையுமே இல்ல இது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பேக் ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. ஒரு பெரிய கான்வர்சேஷன் வீடே பத்திக்கிட்டு எரியும் போது ஒரு சூழல்ல தனியா உள்ள வந்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க ஆர்ஜே ஆனந்தி. அந்த ஒரு குவாலிட்டிலாம் வந்து லைக் அவங்கள அந்த டைட்டில் வின்னர் மெட்டீரியலுக்கோ அந்த டாப் 4 டாப் 5க்கு கொண்டு போற அளவுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் அவங்களோட ஒரு கேம் பிளே பேசிட்டே இருக்கும்போது பசங்க எல்லாருமே வந்துட்டு எப்பயும் பெண்கள் அழுதாங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உடஞ்சிருவாங்க. அப்ப நம்மளோட கண்ணீர் தான் மிகப்பெரிய ஆயுதம். அது எங்கெங்க தேவையோ அப்பப்போ அதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேம் பிளேவை எப்போ டச் பண்ணாங்களோ அப்பயே அவங்க மேல வச்சிருந்த ரெஸ்பெக்ட் எனக்கு மொத்தமா கம்மியாயிடுச்சு. ரைட்டுங்களா? அண்ட் மோர் ஓவர் ஆர்ஜே ஆனந்தி டாஸ்க்குன்னு அவங்களுக்கு கொடுக்கறத பண்ணணும்னு நினைச்சு கரெக்டா பண்ணிருவாங்க. பட் இந்த கேமை கம்ப்ளீட்டா அந்த 106 டேஸ்ல போயிட்டு நான் வின் பண்ணணும்ன்ற அந்த ஒரு முனைப்பு ஆர்ஜே ஆனந்தி கிட்ட கண்டிப்பா கிடையாது. அதனால தான் நான் ஆர்ஜே ஆனந்தியை சேர்க்கவே இல்லை. ஓகே ப்ரோ. நான் அது சப்போர்ட்டர் ஒன்றும் கிடையாது. பட் ஸ்ட்ராங் பிளேயர் சொல்றப்ப அவங்க நேமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்கிறத சொன்னேன். மற்றபடி இல்ல நான் இல்ல சப்போர்ட்டர் கிடையாது. இல்ல ஆக்சுவலா இல்ல ஜாக்லின் சப்போர்ட்டர். நீங்க ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்றீங்கன்னா இப்போதைக்கு பேசுறதோ சில விஷயங்கள்லயோ ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் நான் பார்க்குற அந்த ஸ்ட்ராங்கர் குவாலிட்டி டுவர்ட்ஸ் அந்த 106 டேஸ்ல போயிட்டு அந்த ஸ்டேஜ்ல நிற்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் இப்போ வரைக்கும் அதிகப்படியா ஹைலைட் பண்ண இந்த 3 பேர் தான். சரி நான் இப்பயும் சொல்றேன், நீங்க ஆர்ஜே ஆனந்தியை பேசும்போது நீங்க ஏன் தர்ஷிகாவை கொண்டு வர மாட்டீங்க? நான் ஒரு கேள்வி கேட்பேன். நிறைய பிளேசஸ்ல ஒரு விமென்ஸ் டீம் ஒரு டாஸ்க் வின் பண்றாங்க அப்படின்னா தர்ஷிகாவோட த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கிராக்கிங் தட் கேம்லாம் வந்துட்டு அதிகப்படியா விமென்ஸ் டீமுக்கு ஃபேவரபிளாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஆனா நான் தர்ஷிகாவை கூட அங்க சேர்க்கல. வை? பிகாஸ் அவங்களுமே எந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா பேசணுமோ தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும்போது அதை மட்டுமே பண்றாங்களே தவிர்த்து ஒரு டீம் சார்ந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஹெவியா மார்க்கெட் பண்ணி கொண்டு போகணுன்ற அந்த ஒரு முனைப்பு தர்ஷிகா கிட்டயுமே கம்மியா தான் இருக்கு. ரைட்டுங்களா? அண்ட் ஷீ இஸ் பிளேயிங் லைக் அ ப்ரோ ஃபாக்ஸ். ஆனா தர்ஷிகா ஒரு இடத்துலயும் நான் பிரேக் டவுன் ஆகி பார்த்தது இல்லை ப்ரோ. மற்ற கேர்ள்ஸ் எல்லாருமே பிரேக் டவுன் ஆகி அழுதுருக்காங்க. பட் தர்ஷிகா மட்டும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்படி இருக்காங்கிறது எனக்கு ஒரு கான்வர்சேஷனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. போலங்க. எந்த ஒரு கான்வர்சேஷனுக்குமே டைரக்டான ஒரு பேட்டிலுக்கு அவங்க போவே இல்லையே. அப்புறம் எப்படி அவங்க பிரேக் டவுன் ஆவாங்க? டைரக்டா போகணும்.
டைரக்டா போயிட்டு ஒருவேளை அந்த பிரேக் டவுன் ஆக போறாங்கன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, நீங்க இத எனக்கு உடன்பாடு இல்ல அப்படி நீங்க என்னன்னா பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அது பாதியிலேயே விட்டுட்டு வந்துருவாங்க. ஒண்ணு நீங்க வந்துட்டு இட் ஷுட் பி அ வின் வின் சிச்சுவேஷன். வின் வின்றது 2 வகையில இருக்கணும். ஒண்ணு நீங்க பேசுறத அவங்கள அத அக்செப்ட் பண்ண வச்சுட்டு யூ ஷுட் கோ. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களோட முகத்திரைய கிழிச்சிடணும். நீங்க வச்சுக்கிற கான்வர்சேஷன்ல. இது 2மே தர்ஷிகா பண்ண மாட்டாங்க. அப்ப நான் ஏன் தர்ஷிகாவ அந்த ஒரு பிளேஸ்ல ஃபிட் இன் பண்ண முடியும்? என்னால பண்ண முடியாதுல்ல. வேரஸ் இஃப் யூ சீ ஜாக்லின், அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கிற வரைக்கும் ஷி வோன்ட் லீவ் த கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷனை லீவ் பண்ணாம வர டைம்ல த ஆப்போனன்ட்டோட அந்த கேம் பாயிண்டோட முகத்திரைய நல்லாவே கிழிக்கிறதுக்கான ஒரு சூழலையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ எனக்கு தர்ஷிகா வந்துட்டு சூப்பரா அந்த கேமை நகர்த்தி கொண்டு போறாங்கன்னு நான் யோசிப்பேன்னா, ஜாக்லின்னு வரும்போது ஆப்வியஸ்லி என் பாயிண்ட்ல வந்து ஜாக்லின் தானே ஃபர்ஸ்ட் அனுப்பாங்க. வேரஸ் தர்ஷிகா. ஓகே, ஓகே. இது தீபக்கு நிறைய ஸ்கிரீன் பேஸ் இவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்களோ? எல்லா டாஸ்க் லெட்டரும் அவர் தான் படிக்கிறாரு. இந்த See, சீக்ரெட் தீபக் டாஸ்கையும் அவர் தான். ஆமா, இவங்க சேனலே உருவாக்கி கொடுக்குற மாதிரி இருக்கு தீபக்கு. சேனல் உருவாக்கி கொடுக்குறாங்க சாமுவேல். இன்னொன்னு வந்து தீபக்ன்றவர் ஒரு கடுகு மாதிரி. ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்த தாளிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் கடுகு தான் போடுவாங்க எண்ணெயில. அதே மாதிரி தீபக் வந்துட்டு குட்டியோண்டு ஒரு விஷயத்த பண்ணி விட்டு அடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவருக்காக அடிச்சுக்கிறது, இல்ல வந்துட்டு இவரு தேவையில்லாம வந்துட்டு யாரை ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணா வரும்ன்ற அந்த ஃபேக்டர்ல தான் இருக்காரே தவிர்த்து, ஆக்சுவலா முத்துக்குமரனோட கேமை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா உடைக்கிறதுக்கான பொட்டன்ஷியலா தீபக்கை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரம் டே ஒன். ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஒரு பொட்டன்ஷியல் சுத்தமா வரல வெளில. அவர் வந்துட்டு ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் அட்டாக் பண்றதுக்குள்ள காமிக்கிற முனைப்பு, முத்துக்குமரன் மட்டுமே தானே பாய்ஸ் டீம்ல ஷைன் ஆயிட்டு இருக்காங்க. இல்ல விஷால் மட்டுமே தானே அதிகப்படியா ஷைன் ஆயிட்டு இருக்காங்க. இந்த குவாலிட்டியை எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட தான் டேலண்ட் இருக்கே, வி ஹேவ் பொட்டன்ஷியல்ன்ற அந்த ஒரு விஷயத்துல அவர் இறங்கி வரவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளா தான் when it comes to தீபக். இல்ல கேம் உடைக்கிறது வேற, அது கேம் ஆடவே மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அது இதுன்னு அவங்க வந்து இப்போ வாண்டடா கூப்பிட்டு இன்னைக்கு மட்டுமே 3 டாஸ்க் லெட்டரும் அவர் தான் படிச்சாரு. நேற்றுமே அவர் தான் படிச்சாரு. அதுக்கு முந்தின நாள் அந்த சண்டைக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கும் அவருக்கு தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல ஒரு ஸ்டேஜ்ல இது இந்த கைப்புள்ள டைலாக் மாதிரி தான். இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி ஒரு காமெடி வரும்ல, நோட் பண்ணியிருக்கீங்களா? ரியாஸ் கன்சலர்ல அந்த மாதிரி தான். இவளா ஏதாவது ஒரு விளையாடுவாருன்னு சொல்லி பார்த்தா அதையும் பண்ண மாட்டாரு. சரி நம்மளா ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை கொடுத்து அப்படி வச்சு ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியும் பார்க்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் வெளில எடுத்துருவாங்க. இஃப் இஸ் நாட் ப்ரொவைடிங் த மைலேஜ். அதான் சொல்றேனே, தீபக்ல இருந்து நிறைய பேர் வரைக்கும் இந்த இமேஜ் கான்சியஸாவே அதிகமா யோசிச்சுட்டு இருக்காங்க. கேம் கான்சியஸ்ல விளையாடினாதான் இந்த கேம் ஒன்று ஈக்குவல் ஃபார்மேட்ல மூவ் ஆகும். இந்த கேம் கான்சியஸ்ல முத்துக்குமரன் அதிகப்படியா இருக்காரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஈக்குவலண்டா இப்போ வந்துட்டு மஞ்சரி, ஷீ இஸ் ஆல்சோ அதிகப்படியா அந்த கேமோட கான்செப்ட்ல ஷீ இஸ் கம்மிங் இன் ஆஸ் பார்ட் ஆஃப் வைல்ட் கார்டு. ஜாக்லின் அவங்களுக்கு உண்டான ஒரு தாட் ப்ராசஸ்ல ஷீ இஸ் ஆல்சோ லைக் கிராக்கிங் த கேம்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட். அவங்களால கேமை கிராக் பண்ண முடியலாம் கூட ஏதாவது ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் ரிவீல் பண்றாங்க. டு அன் எக்ஸ்டென்ட் சௌந்தர்யா பண்றாங்க. இப்படிலாம் இருக்கும் பட்சத்துல லைக் சி ரியலான அந்த இமேஜ் கான்சியஸை முதல்ல விட்டுட்டு வரணும். நிறைய பேர் இமேஜ் கான்சியஸ் அதிகமாக வச்சிருக்காங்க. கேம் கான்சென்ட்ரேஷனுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும். ஆமா. சரி டாம், எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நிறைய பேசியாச்சு. ப்ரோ இது நாளைக்கு எவிக்ஷன் அப்டேட் ஏதாவது எவிக்ஷன் அப்டேட் சொல்லி முடிச்சிருக்கோம் தலைவா. தெரியல தலைவா, லைக் எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் பாருங்க, மார்னிங் வர நியூஸ் எல்லாம் மாறும். ராணாவ் இருக்கார்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ராணாவ் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை தான் வச்சுப்பாங்களோ. ஏன்னா இந்த வாட்டி ஏதோ ஒரு மேல் கண்டஸ்டன்ட்ல இருந்து தான் எவிக்ஷன் இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்க வச்சதுன்னா இட் வுட் பி ராணவ் ஓவர் இயர். ஏன்னா தீபக் வந்துட்டு இது வாங்கிட்டாரு ரைட்டா. கேர்ள்ஸா இருந்தா ஐ திங்க் எனக்கு இந்த வாரமாவது சாட்சனா அமைச்சிருங்கன்றது தான் ஐ வுட் பி ஹார்ட்லி ரெக்வெஸ்டிங் ஃபார். பார்ப்போம் என்னன்னு. ஹாய் ஐஸ், வணக்கம். சாம் ஐஸ் மட்டும் லிஃப்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வீக்கெண்ட் எண்ட். பேசுங்க ஐஸ், பேசுங்க ஐஸ். ஹே எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன். எனக்கு பிக் பாஸ் தவிர வேற ஒரு டாபிக் இருக்கு. சொல்லுங்க. அது கேட்கலாமா? சொல்லுங்க. டாம் இருக்கீங்களா? அவங்க இருக்காங்களானே தெரியலங்க. சொல்லுங்க. காணாம போய் பல வருஷம் ஆகுதுங்க. டாம் கிட்ட ஓகே தெரியல. நீங்க ஸ்பீக்கர்ல யாராவது இருக்கிறவங்க வந்து ஐ நோ ஷீ சா கங்குவா, ஷீ புக் டிக்கெட்ஸ் அண்ட் ஸ்டஃப்.
வேற யாராவது பாத்தீங்களா? இல்ல. லைக் அவங்க நேத்தே வந்துட்டு பார்த்ததெல்லாம் ஃபுல்லா அனத்திட்டாங்க. தேவையில்லாம ஃபர்ஸ்ட் டே போயிட்டு என் வாழ்நாள்லயே ஒரு 2 1/2 மணி நேரத்த வேஸ்ட் பண்ண ஒரு ஃபீல் நான் வந்துட்டு பட்டேன். ஐயா! பிக் பாஸ்ல ஒண்ணும் இல்லன்றதுனால தான் கங்குவா பார்க்கலான்னு போனேன். இதுக்கு கங்குவாக்கு நான் பிக் பாஸ்ல ஒண்ணும் இல்லன்றதுக்காக அதையே கூட பார்த்துருக்கலாம் போல இருக்குன்றத நேத்தே அவங்க புலம்பி தீர்த்துட்டாங்க. ஓ! டாம். அப்போ ஓகே. அப்போ ஓகே. அதான் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ போனாங்கல்ல. ம். சரி, ஆன்லைன்ல ரிவ்யூஸ் பார்த்தேன். சில பேர் வந்து கழுவி ஊத்தினாங்க. சில பேர் ஆஹா! ஓஹோன்னாங்களா. ம். கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இல்ல அதுக்கு எனக்கு தான் கேட்கிறேன். மத்த எந்த படங்கள தாண்டியும் இந்த படத்துக்கு நான் Instagramஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணும்போது ஆடியன்ஸோட ரிவ்யூல நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ தான் வந்துட்டு எக்கச்சக்கமா போஸ்ட் பண்ணியிருந்தத நான் பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ரெய்ட் இல்ல ஃபார்வர்டா. நானும் அது ம். இல்ல நானும் நெறைய நெகட்டிவ் தான் ம். பார்த்தேன். பட் 1, 2 வந்து ட்விட்டர்ல பார்த்தபோது பிளாக் பஸ்டர், ம்ஹ்ம். தெலுங்கு பிளாக் பஸ்டர், மலையாளம் பிளாக் பஸ்டர்ன்னு ஒரே எல்லாத்துக்கும் பிளாக் பஸ்டர் போட்டிருந்தாங்களா. ம். ஓகே. சரி, நம்ம தான் வந்து தப்பா ரிவ்யூஸ் பார்க்குறோமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதான் சரி, அவங்க தான் பார்த்துட்டாங்களே படத்த, அல்ல அவங்களையே நே நே கேட்கலாம் நே நேத்து அப்படின்னு. ரொம்பவே அனத்திட்டாங்க. ஏன்டா இந்த ஒரு 2 1/2 நொந்து மணி போய் நேரம் ஆமா. பேசிட்டாங்களா? ரொம்பவே நொந்து போயிட்டாங்க சீரியஸ்லி. ஐயா! ஓகே. பிக் பாஸ்ல ஒண்ணும் இல்ல தான் போனேன். பிக் பாஸ் பார்த்திருந்தா கூட யாரையாவது பார்த்துட்டு எதையாவது பேசியிருந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த படத்த பத்தி எனக்கு பேசுறதுக்கு கூட எதுவும் இல்ல அப்படின்னு தான் ஃபீல் பண்ணாங்க நேத்திக்கு. ஆல்ரைட், சரி அண்ட் மோர் ஆல்ரைட். ஓவர் ஓகே. ஸோ அந்த பாசிட்டிவா சொல்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒண்ணு லைக் சூர்யாவோட ஃபேன்ஸா இருப்பாங்க. நெறைய பேர் வந்துட்டு சூர்யாவோட ஆக்டிங்க மட்டுமே ரசிச்சு அந்த படம் சூப்பர்ன்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க. பட் அந்த கதை, அந்த கதைக்களம், இந்த ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் இல்ல இப்போ பார்க்காமயும் சொல்லுவாங்க. ம். இல்ல ஒரு கதை இல்லாம நம்ம ஆக்டிங் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? How can you say without a storyline or without a content being ம். there? Just because Surya can portray emotions doesn't mean that it makes sense இல்லையா? ம். Well, I guess that's Surya's fans. So, yeah. Anyways, நார்மலா yeah. அப்படித்தானே இருப்பாங்க. ஃபேண்டம்ஸ்ன்னு வரும்போது அப்படித்தானே இருப்பாங்க. அதுக்கு எப்படியா அதுதான் ஏத்துக்க எனக்கு முடியும்? புரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் எனிவேஸ், ம். யூ நோ, ம். தட்ஸ் another டாபிக் ஃபார் another டே. ம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே நான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2, 3 டேஸாவே நான் பிக் பாஸ் பார்க்கல. இன்னைக்கும் பார்க்கணுமா வேண்டாமான்னு தெரியல. ம்ஹ்ம். பார்க்கணுமா இன்னைக்கு? இன்னைக்கு பாருங்க ஏதோ மஞ்சரி வந்து இந்த அருணோட இந்த கேப் கவுன்லேருந்து ஒரு ரிப்பன புடுங்கிட்டாங்கன்ற அந்த ஒரு ஆ! விஷயம் இருந்துச்சு. அப்படியா? ஆமா. ஓகே. அப்ப ஒரே ஒரு ரிப்பன் தான் இதுவரைக்கும் புடுங்கியிருக்காங்களா இந்த ஆமா. வாரம் ஃபுல்லா? ஆமாங்க. அடராமா! இந்த பசங்களுக்கு விளையாடவும் இந்த பசங்களுக்கு ம். இவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க்குன்னோனே இவங்க எல்லாம் நான் ப்ரோமோஸ் மட்டும் தான் பார்த்தேன். எல்லாம் லவ்வுன்னு லவ்லயே சுத்துதுங்க. ஏன் ஸ்கூல்ல லவ் மட்டும் தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு கேள்வி கேட்க தோணுச்சு. ம். அது தெர்ல. இல்ல நிஜமாவே கேட்கிறேன். இந்தியா ஸ்கூல்ஸ்ல நான் படிக்கும்போதெல்லாம் லவ் எல்லாம் கிடையாதுங்க. நான் இந்தியால தாங்க படிச்சேன் அண்டர் கிராஜுவேட் வரைக்கும். இவ்ளோ லவ் எல்லாம் ஸ்கூல்ல நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப என்னடான்னா ஸ்கூல்ல வெறும் லவ்வுன்னு அத மட்டுமே சொல்றாங்க. ஏன்னா அந்த கனா காணும் காலங்கள்னு ஏதோ ஒரு சீரியல் வேற இருக்கு ஆமா, போல இருக்கு. ஆமா. அதுலயும் நான் அந்த சீரியல் பார்த்தது கிடையாது. ஐ ஹேவ் நோ நைஸு. ஐடியா. ஹே! ஹே டாம் டாம்! இப்பதான் உங்கள பத்தி கேட்டாங்க. டாம் கிட்ட நான் ஒண்ணு இப்பதான் நான் கேட்கணும். உங்ககிட்ட தான் பேச வந்தேன் டாம். நான் வந்து கன்டினியூஸா நெறைய காலுங்க. ம், மாத்தி ம். மாத்தி ஆனா டாம் மாத்தி உங்க தான். சார்பா சூப்பரா பதில் சொல்லிட்டேன் டாம். உங்ககிட்ட தான் கேட்கணும்னு வந்தாங்க. உங்களோட மனசாட்சியா நான் நான் வந்து பதில் சொல்லிட்டேன். உங்ககிட்ட தான் கேட்கணும்னு வந்தேன். கங்குவா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கலான்னு வந்தா. நான் எதுவுமே சொல்ல இல்ல விரும்பலங்க. டாம் அதுதான் நேத்திக்கே நீங்க வந்துட்டு அனத்தி முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட மனசாட்சியா நானே சொல்லிட்டேன். அதுக்கு ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். இருங்க. இன்னொரு ஃபோன்ல கால் வருதுங்க. ஒரு நிமிஷம் ஓகே, இருங்க. ஓகே. ம், யா. ம். ஸோ அதான் எனக்கு அது புரியல. ஏன்னா வந்து ஜென்ரலா மூவிஸ்ல தான் நம்ம இந்தியன் மூவிஸ் எப்பவுமே லவ்வுன்னு, அதுவும் எஸ்பெஷலி தமிழ் அண்ட் ஹிந்தி, தெலுங்குலாம் வந்து வெறும் லவ்வுன்னு தான் சுத்தி வருவாங்கன்னு பார்த்தா, இவங்க போடுற ஸ்கூல் ட்ராமாலயும் லவ்வுன்னு தான் சுத்தி வருவாங்க போல இருக்கே! எல்லாம் 2K கிட்ஸ் போல இருக்கு. 2K மெத்தடாலஜி ஆஃப் ஸ்கூல்ல ஆண்டவா! படிச்சிருக்காங்கன்னு இந்த நெனைக்கிறேன். 2K கிட்ஸும் அவங்களும் எப்பா தாங்க முடியலப்பா அவங்களோட அலப்பறைகள்லாம். இல்ல ஆக்சுவலி ஸ்கூல்ன்னு வரும்போது இன்னும் நெறைய கிரியேட்டிவா யோசிச்சிருந்திருக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் இல்லங்க, லீடர் மத்த சீசன்ஸ்லலாம் கூட ஸ்கூல்ல வந்து அவ்ளோ நல்லா ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நான் இல் பார்க்கல. இல் ஸோ ஐ டோன்ட் ரியலி ஃபுல்லி நோ வாட் ஹேப்பன். இல்ல ஐஷ் பட் இன்னொன்னு என்னன்னா, இந்த அக்ராஸ் எனி சீசன் இஃப் யூ டேக் அந்த ஸ்கூல் டாஸ்க்க வந்துட்டு இவ்ளோ மட்டமா எக்ஸிக்யூட் பண்ணி ப்ளே பண்ணது இந்த சீசன்ல மட்டும் தான். இது ரவி சார் ரெகுலரா ஓகே, ரிவ்யூ ஓகே, பண்ற ரவி சாருமே சொன்ன விஷயம் தான் அது. எனக்கு என்னன்னா, ஓகே. எங்களுக்கு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்திருக்கலாம். இது தேவையில்லாம லவ்
லவ் ட்ராக் அப்படி இப்படின்லாம் கொண்டு போகாம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எங்களுக்கு ஒருத்தர் வேணும், எங்களோட குறைகளை வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டோட பேசி இதெல்லாம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கொண்டு வந்திருந்திருக்கலாம். பட் இல்ல அப்புறம் இந்த ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னுலாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. எந்த ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரின்சிபலை ம். மன்னிப்பு கேட்க சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதேதாங்க. ஜாக்லின் வேற ஏதோ காலில் விழுந்தாங்க போல. நான் அங்கங்க ட்விட்டர்ல ம். சிலதெல்லாம் 2 ம். மினிட்ஸ் ம். பார்த்தேன். பட் ஜாக்லின் வேற ஏதோ காலில் விழுந்தாங்க போல இருக்கு. தீபக் காலில். அருண் ஆ அருண் காலில் தீபக் விழுந்தாங்களா? தான். இல்ல நான் இல்ல தீபக் காலில் தான் தீபக் தான். விழுந்த இல்ல இல்ல பார்த்தேன். தீபக் தான். அருண் தான் வந்துட்டு அதுக்கு சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஓவரா தீபக்கான ஒரு லாயரா செயல்பட்டதே அருண் தான். முதல்ல அவனை வெளில எடுக்கணுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஷோ அவனை வெளில எடுத்தாலே ஷோ டீசெண்டாக ஓடுன்னு தோணுது. சீரியஸாக எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. முன்னாடி சைலண்டாக 2 இருந்து நாள் கெடுத்தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. 2 நாள் பார்க்காதது அப்படியே ஒரு 2x ஸ்பீட்ல வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். டைலாக்ஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப முக்கியம் தேவையே இல்ல. இல்லை. ஃப்ளாப் ஷோவெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்கவங்க நெசசிட்டி கிடையாது. இல்லை, எப்படியும் வீக்கெண்ட் ஷோவில் விஜய் திருப்பி இதை தான் பேச போறாரு. அங்க ம்ஹ்ம். பார்த்தாலே புரிஞ்சிரும். அவரே கிஸ்ட் அப்படின்றீங்க. கொடுத்துருவாரு எப்படியும். ஏன்னா ம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தவிர வாரம் நமக்கு விஜேஎஸ் கிட்ட இருந்து என்ன கிடைச்சிருக்கு? அந்த வீக்கெண்ட் ஷோ பத்தின பிப் ரிவ்யூ. ம். அதை ஆமா. நம்ம எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணோம் 2 மணி நேரத்தை? அது கரெக்ட் தான். அதனால நம்ம விஜேஎஸ் கிட்டே இருந்து ரிவ்யூ ம்ஹ்ம். வாங்கிக்கலாமே வீக்கெண்ட் ஷோல. எப்படியும் வேற ஒண்ணும் இருக்க போறது இல்ல வீக்கெண்ட்ல. தட்ஸ் ஆப்வியஸ். எஸ். ஸோ அதனால லெட்ஸ் ஜஸ்ட் கெட் த ரிவ்யூ ஃப்ரம் டிரெக்ட்லி ஃப்ரம் விஜேஎஸ் அவர்கள். அவர்கிட்ட இருந்தே ரிவ்யூ வாங்கிட்டு ஓகே இவ்வளவுதானா, வேற ம். ஒன்றும் பண்ணலையா அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.